எல்லா ஸ்கீம்ஸுமே தான் வருது. ஆனால் எல்லா ஸ்கீம்ஸுமே இம்ப்ளிமெண்ட் ஆகுது. ஆனால் மானிட்டரிங் அண்ட் எவல்யூஷனுக்கு சர்டன் கவர்மெண்ட் பாடிஸே இருக்குது. ஸ்டேட் அட்டானமி இல்லாமல் நான் என்ன பண்ண முடியும்? ஸ்டேட்டில் காசு இல்லாமல் என்ன பண்ண முடியும்? என்ன பாலிசிஸ் நான் கிரியேட் பண்ண முடியும்? எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும்? இந்த மாதிரி ரினியூவபிள் எனர்ஜி நோக்கி இந்தியா போயிட்டு இருக்கு. அதுக்கு ஸ்கீம்ஸ் வந்து ஸ்டேட் வைஸும் கொடுக்குறாங்க, சென்ட்ரல் வைஸும் கொடுக்குறாங்க. சவுத் போலில் போய் ஃபர்ஸ்ட் லேண்ட் ஆனதும் நம்ம இந்தியா தான். எல்லா கண்ட்ரீஸும் நம்மளோட அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்க்கு டிபெண்ட் பண்ணி தானே இருக்காங்க. லைக் டெவலப்டு கண்ட்ரீஸ் கூட இன்னும் யூபிஐ பண்ணாத போது லைக் தே ஸ்டில் கோ ஃபார் கார்ட்ஸ் செக்ஸ் பட் வி ஸ்ட்ரெயிட்லி ஃப்ரம் மொபைல் டு பேங்க். நேம் சிவசண்முகம். இப்போ இவங்க சொன்னால் தானே சார் யூஎஸ்ஏ, யூஇ, ஆஸ்திரேலியா, இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் கல்ச்சரல், அதே மாதிரி சிங்கிள் லாங்குவேஜ் மொழி இருக்கிற கண்ட்ரி சார். இப்போ நம்மளது பார்த்தீங்கன்னா மல்டி கல்ச்சரலும் மல்டி மொழி இருக்கிற கண்ட்ரி சார். இப்போ என்னன்னா, இப்போ இந்த மாதிரி ஒரு கண்ட்ரியை நம்ம வந்து எப்படி ரூல் பண்ணுறதும் சரி, அவங்ககிட்டேருந்து நம்ம எப்படி சொல்கிறது ப்ரொடக்டிவிட்டியாக அவங்ககிட்டேருந்து நம்ம எப்படி லீட் பண்ணுறதும் சரி, எல்லாம் ரொம்ப கஷ்டம் தான் சார், இல்லைன்னா சொல்ல. இப்போ அவங்க சொன்னாங்க சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஜப்பான்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கார்பேஜ் பேக்கில் வச்சு சொல்லிட்டு இருக்காங்க. இது மாதிரி ஸ்கூலில் வந்து கைட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்மள கூட தான் 6th, 7th, 8thலாம் படிக்கும்போது ஸ்கூலில் நமக்கும் சொல்லி கொடுத்துருப்பாங்க பயோடிகிரேடபிள் திங்ஸ் எதில் போடணும், நான் பயோடிகிரேட் திங்ஸ் எதில் போடணுன்னு. ஆனால் அதை நம்ம யாரும் ஃபாலோ பண்ணுறது சார், கேட்டுட்டு அப்படியே வெளியே வந்துடுறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு உலகத்திலே முதல் யார் சீர்திருத்தவாதினா தன்னை யார் சீர்திருத்தி கொள்றோம்னா அவன் தான் சார் முதல் சீர்திருத்தவாதி. நம்ம யார் சீர்திருத்தவாதி இல்லை சார், நம்ம வந்து சொன்னா திருத்திக்கணும், நம்ம திருத்ததில்ல, நம்ம போயிடுறோம். ஆமா, இப்போ இவங்க சொல்றாங்க இந்த மாதிரி வந்து ஃபுட்டில் வந்து இப்போ இப்படி பண்றாங்க, இந்த மாதிரி ஃபுட்டு வந்து நம்ம கரெக்டாக ப்ராப்பராக இந்த மாதிரி இல்லை, இந்த மாதிரி ஹெல்த் செக்டார் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை சார், இப்போ அதர் கண்ட்ரிஸில் நீங்கள் பார்க்குறீங்க, இப்போ நம்ம கண்ட்ரிலும் பார்க்குறீங்க. இப்போ கவர்மெண்ட் வந்து நமக்கு வந்து நிறைய ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறார் 5 ரூபா கொடுத்தா கூட நம்மளால் வந்து மருந்து வாங்க முடியலன்னு சொல்கிறாங்க. இப்போ அதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா பிஎம் இது மெடிக்கல்ஸ் இருக்குது, நம்ம ஸ்டேட்லையும் சரி சென்ட்ரலும் சரி அந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க. அதேமாதிரி ஜனௌஷதி கேந்திராஸ், அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஃபுட்டுக்கும் சரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் அம்மா உணவகம் இந்த மாதிரி வந்து நிறைய இருக்குது. அதுமாதிரி நம்ம பேசிக் லைஃப்பை நடத்துறதுக்கும் இங்கே இருக்குது. ஒன்றும் இல்லை, இப்போ நிறைய ரிசர்ச் டிபார்ட்மெண்ட்லையும் சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, எஜுகேஷனில் சரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ முன்னோட இப்போ நம்ம டெவலப்மெண்ட் ஆகிட்டு தான் இருக்கும். இப்போ ஒன்று 1991 கிரைசிஸ் நம்ம எக்கனாமிக் கிரைசிஸ் அட்டைன் பண்ணோம். அப்போ தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா குளோபலைசேஷன் எல்பிஜி நம்ம ரிஃபார்ம்ஸ் பண்ண ஆரம்பித்தோம். இப்போ இதுக்கு முன்னாடி இப்போ சொன்ன கண்ட்ரி இதுக்கு முன்னாடியே கொஞ்சம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம இப்போ தான் பண்ண ஆரம்பிச்சிருக்கனால நம்ம வந்து இன்னும் இப்போ போயிட்டுருக்கோம். அதேமாதிரி இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கவர்மெண்ட் இருந்தால் அது கண்டினியூஸாக இருந்தால் தான் அது வந்து எப்படின்னா நம்மளால் எஃபெக்டிவாக இருக்க முடியும். இப்போ வந்து மோடி கவர்மெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க சார், இப்போ பாஸ்ட் 15 இயர்ஸாக இருக்குது. அப்படி நம்மளால் சஸ்டைனபிளாக இருந்தால் தான் நம்ம வந்து ஒரு ஸ்கீமோ சரி எதுவும் சரி சஸ்டைனபிளாக பண்ணாலும் நம்ம க்ரோத்தை ஈக்குவலாக காட்ட முடியும். இந்த மாதிரி மேபி ஃபியூச்சரில் இன்னும் 2 or 3 times இருந்தாங்கன்னா இன்னும் நம்ம 2047 நம்ம டெவலப்மெண்ட் கண்ட்ரி ஆகலான்னு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ இந்த கண்ட்ரீஸ்க்கு எல்லாமே ஒவ்வொரு அட்வான்டேஜஸ் இருக்குது. சொன்ன மாதிரி சவுதி யூஏ எடுத்துட்டிங்க அப்படின்னா ஆயில் இருக்குது, அதே மாதிரி சிங்கப்பூர் எடுத்திங்கன்னா லொக்கேஷன் அட்வான்டேஜ் இருக்குது. இந்த மாதிரி இந்தியாவுக்கும் நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. ஸோ அந்த அட்வான்டேஜஸ் என்னென்ன, அதை இந்தியா கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்களா அப்படிங்கிறது. சார், இப்போது இந்த ஹால் எடுத்துட்டிங்கன்னா இங்கே இருக்கிற எல்லாருமே வந்து யூபிஎஸ்சி ப்ளஸ் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 ஆஸ்பிரன்ஸ். டெமோக்ராஃபிக் டிவிடெண்ட் சார், ஏதோ ஒரு இந்தியாவில் ஏதோ ஒரு கார்னரில் இருக்கக்கூடிய பீப்புள் இல்லை சார் பாப்புலேஷன். இங்கே இருக்கக்கூடியவங்களும் இந்தியாவோட டெமோக்ராஃபிக் டிவிடெண்ட் தான். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் இப்போது நார்மலாக இந்தியாவோட ரிப்போர்ட் படி 65% ஆஃப் த பாப்புலேஷனில் 35 இயர்ஸ்க்கு கீழே வந்து பாப்புலேஷன் 35 இயர்ஸ்க்கு கீழே வந்து ஏஜ் பாப்புலேஷன் இருக்கிறதா சொல்கிறாங்க. அதே மாதிரி இப்போது யங் பாப்புலேஷன் ஹையாக இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து அந்த யங் பாப்புலேஷனோட ஸ்கில் டெவலப்மெண்ட், அப்ரண்டைஸ்ஷிப் இதெல்லாம் யூஸ் பண்ணி இந்தியாவை டெவலப் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் எங்களோட பாயிண்ட் சார். ஓகே, ஸோ வேறு இந்தியாவோட அட்வான்டேஜ், இந்தியாவுக்கு இருக்கிற யூனிக் அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ மெடிசன் ஃபார்மர் சைடு போய்கிட்டோம் பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக எல்லாத்துக்கும் பார்த்துருப்போம். இப்போ என்ன இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு ரீல் வந்திருக்கும். ஒரு அமெரிக்கன் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய நாட்டில் வந்து அபவுட் 48,000 கிட்ட ஒரு டேப்லெட் இருந்துச்சு. அவங்க இந்தியாவிலேருந்து ஆர்டர் பண்ணி வாங்கினாங்க. அவங்களுக்கு வந்து இங்கே அரௌண்ட் 800 rupeesக்கே கிடச்சிருக்கு. இப்போ 48,000 எங்கே இருக்குது, 800 rupees எங்கே இருக்குது? இப்போ அது பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் வந்து அந்த மெடிசின்ஸ் வயசில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் நம்ம பீப்புளுக்கு வந்து கம்மி ரேஞ்சுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆஸ் வெல் அஸ் இப்போ நெக்ஸ்ட் இன்னொன்று எடுத்துக்கிட்டிங்கன்னா மெடிசன் சைடு நம்ம கம்மி விலையை கொடுத்துட்ருக்கோம். அந்த அட்வான்டேஜ் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்தியாவோட ஒரு யூனிக் ஐடென்டிட்டியே வந்து யூனிட்டி இன் டைவர்சிட்டி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்மளுக்கு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா தான் நம்ம வந்து பிரிஞ்சிருந்தாலும், அதாவது ஒரு நிறைய மொழி பேசிட்டு இருந்தாலும் நிறைய கல்ச்சர் இருந்தாலும் நம்ம யூனிட்டி இன் டைவர்சிட்டி அது ஃபஸ்ட்டு ஒன்று இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா வந்து இப்போ நம்மளோட டிப்ளமசி இருக்குல்ல, ஃபாரின் மினிஸ்டர் என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ எல்லாமே வந்து ஃபாரினில் இருக்காங்க, அவங்களோட டிப்ளமசி எல்லாமே பொலிட்டிக்கல் டிப்ளமசியாக தான் மேக்ஸிமம் இப்போ போயிட்டுருக்கு. ஆனால் இப்போ ரீசெண்ட் இயர்ஸில் நம்ம இந்தியா வந்து அதை எக்கனாமிக் டிப்ளமசி
டிப்ளமசியாக மாற்றிட்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நிறையப்பட்ட ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டாக தான் சரி. ஸோ நம்மளோட மார்க்கெட் என்ன பண்ணுறோன்னா டைவர்சிஃபிகேஷன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது ஒரு பெரிய பெரிய அட்வான்டேஜாக இருக்குது. இன்னொன்று வந்து நம்மளுக்கு வந்து ரிசோர்ஸஸ் வேணும், நிறைய ரிசோர்ஸஸ். அதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா ஆத்ம நிர்பார் பாரத்க்காக இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஆயிலுக்கான கன்சைன்ஸ் நடந்துச்சு. ஸோ இது மூலமாக நம்ம கற்றுக்கிட்டது என்னன்னா ஆத்ம நிர்பார் நம்ம பண்ணணும். ஸோ ஃபாசில் ஃபியூல்ஸ் அந்த டார்கெட் 2050 நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃபாசில் ஃபியூல்ஸை 500 GW அதை நான் அச்சீவ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டாங்க. 2050 30 சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து 2070 நெட் ஜீரோ எமிஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்காக வந்து கிளைமேட் ஆக்ஷன்ஸ் இருந்தாலும் சரி நல்லா பண்ணிட்டு இருக்கோம். இன்னொன்று வந்து சோலார் அலையன்ஸ் வந்து இப்போதைக்கு வந்து நம்ம இருக்கிற வேர்ல்டில் பார்த்தோன்னா இந்தியாவும் ஃப்ரான்ஸும் தான் அது வந்து முன்னெடுத்துட்டு போயிட்டு இருக்காங்களே தவிர மற்ற எந்த ஒரு கண்ட்ரிஸும் வந்து அவ்வளோவா எடுத்துகிட்டு போகல. ஸோ இது வந்து ஒரு அட்வான்டேஜான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். அதுக்கப்புறம் அவங்க சொன்ன மாதிரி வந்து டெமோகிராஃபி டிவைடட் இது வந்து பெரிய பெரிய அட்வான்டேஜ். ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் வந்து ஒரு 20 to 30 இயர்ஸ்க்கான ஒரு அட்வான்டேஜ் ஒரு பீரியட் கிடைக்கும். அந்த பீரியட் தான் வந்து இருக்கிறது யாருன்னா இந்தியா வந்து இப்போ அந்த பீரியடில் தான் இருக்காங்க. ஸோ இந்த பீரியடை வந்து கண்டிப்பாக வந்து இந்தியா யூஸ் பண்ணி 2047 கண்டிப்பாக வந்து விக்ஷித் பாரத் ஆகும். அந்த விக்ஷித் பாரத்தை கொண்டாடுறது அந்த சைடும் கொண்டாடுவாங்க, நாங்களும் தான் கொண்டாடுவோம். கண்டிப்பாக எல்லாருமே கொண்டாடுவோம். 2024 சார் இப்போ லிட்ரேசி ரேட் பார்த்துட்டா கூட இந்தியாவோட ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜே வந்து யூத் தான். வேர்ல்ட்லேயே அதிக யூத் யூத்தாக இருக்கிறது இந்தியா தான். அண்ட் அது இல்லாமல் லிட்ரேசி ரேட் லேட் 90s பார்த்தீங்கன்னா உமன் செக்டரில் எடுத்தால் கூட அவங்க வந்து லைக் 40% தான் இருக்காங்க. இப்போ அரௌண்ட் 75-80 கிட்ட வந்துட்டாங்க. அண்ட் இதை 20 இயர்ஸில் கண்டிப்பாக இது 90+ ஆகும்போது டெவலப்டு நேஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஒன் மோர் திங் என்னென்னா சிவிக் சென்ஸ் பற்றி சொன்னாங்க. சிவிக் சென்ஸ்ன்றது அது எல்லாமே லிட்ரேசியில் பற்றி கவர் ஆயிரும். ஏன்னா இப்போ நம்மகிட்ட லிட்ரேசி ஓரளவுக்கு வந்துட்டோம். பட் இருந்தாலும் இன்னும் வரும் சார். இன்னும் வந்ததுக்கப்புறம் இன்னும் டெவலப் ஆகும். 100க்கு வந்ததுக்கப்புறம் தான் ஃபுல் சிவிக் சென்ஸ் வரும்ன்றீங்க. இங்கே பாப்புலேஷன் தான் பெரிய ப்ராப்ளமே. ஓகே. ஸோ லிட்ரேசி வந்து பாப்புலேஷன் ப்ராப்ளமா அட்வான்டேஜா? ரெண்டுமே இருக்குது. அண்ட் ஒன் மோர் திங் என்னன்னா என்னோட ஃபேமிலியில் நான் தான் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட். இப்போ எனக்கு தெரியும் எந்த இடத்துல சிவிக் சயின்ஸ் இருக்கணும் எப்படின்னு எனக்கு தெரியும். அந்த மாதிரி லிட்ரேசி வந்ததுக்கப்புறம் எல்லா பீப்புளும் கெயின் ஆக செய்வாங்க, கண்ட்ரி கெயின் ஆகும். அண்ட் ஒன் மோர் திங் என்னன்னா இப்போ ஹைட்ரோஜன் ட்ரெயின் இந்த மாதிரி ரினோவபிள் எனர்ஜி நோக்கி இந்தியா போயிட்டு இருக்கு. அதுக்கு ஸ்கீம்ஸ் வந்து ஸ்டேட் வைஸும் கொடுக்குறாங்க, சென்ட்ரல் வைஸும் கொடுக்குறாங்க. இதெல்லாமே ஒரு அட்வான்டேஜ் தான் சார். அண்ட் இன்னொன்று சொன்னாங்க அமெரிக்கா வந்து டெவலப் கண்ட்ரினாங்க. அவங்களுமே டிகேட் பை டிகேடாக ஒவ்வொரு கண்ட்ரியும் ஆயில் டிபெண்ட் பண்ணி தான் இருக்காங்க. இப்போ லைக் அடுத்து என்ன பண்ணுறது, அடுத்த டிகேட் என்ன கண்ட்ரி டெவலப் நேஷன்னா லைக் ஒரு கண்ட்ரியை அடித்து தான் பிடுங்கணும்னு கிடையாது. இப்போ ஃபார்மசின்னு எடுத்துகிட்டா கூட இந்தியா வந்து COVID-19 அப்போ எந்த கண்ட்ரியுமே ஃபார்வர்டாக வந்து ஹெல்ப் பண்ணல. இந்தியா எதுவுமே எதிர்பார்க்காம கொடுத்தாங்க. ஸோ எல்லாமே இது ஒரு அட்வான்டேஜ் தாங்க சார். ஓகே, நெக்ஸ்ட் பின்னாடி ஸ்பேஸில் வந்து இந்தியாவோட அச்சீவ்மெண்ட் வந்து ஒரு நோட்டபிள் அச்சீவ்மெண்ட்டாக நான் பார்க்குறேன். பிகாஸ் நம்மளோட இண்டிபெண்டன்ஸ் அப்போ வந்துட்டு நம்மளுக்கு ஒரு ஸ்பேஸ் ரிசர்ச் கமிட்டி கூட இல்லை. ஸோ பை த வே 1962 வந்துட்டு இந்தியன் நேஷனல் கமிட்டி ஸ்பேஸ் ரிசர்ச் ஆரம்பித்தாங்க. அதோட அவுட்கமாக தான் வந்துட்டு இனிஷியலாக நம்ம வந்து சவுண்டிங் ராக்கெட் ஆரம்பித்தோம். சவுண்டிங் ராக்கெட்டை லான்ச் பண்ணோம் 1963. நெக்ஸ்ட் அதோட விளைவாக தான் வந்துட்டு 1969 வந்துட்டு இஸ்ரோ எஸ்டாப்ளிஷ் பண்ணோம். நெக்ஸ்ட் தான் சந்திரயான் 1, மங்கள்யான், சந்திரயான் 3 நம்ம லான்ச் பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் நாசா வந்துட்டு மூணில் வாட்டரே இல்லை அப்படின்ற மாதிரி எந்த ஒரு ரிசர்ச்சும் இல்லாமல் சொன்னாங்க. பட் நம்ம வந்துட்டு அதை ப்ராப்பராக டெஸ்ட் பண்ணி ரிசர்ச் பண்ணி நம்ம வாட்டர் இருக்குன்னு சொன்னோம். அதே மாதிரி மங்கள்யான் 2013 வந்துட்டு இன்டர் பிளானட்ல போய் ரிசர்ச் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கிரைட்டீரியாவை செட் பண்ணதே நம்ம இந்தியா தான். அதே மாதிரி சவுத் போலில் போய் ஃபர்ஸ்ட் லேண்ட் ஆனதும் நம்ம இந்தியா தான். அது மட்டும் இல்லாமல் இப்போ கரண்ட்டில் ஹியூமன் ஸ்பேஸ் ஸ்டேஷனுமே உருவாக்குற அளவுக்கு நம்ம வந்து வளர்ந்துருக்கோம். அதே மாதிரி அப்போசிஷனில் வந்துட்டு ஒரு 5 ரூபாய்க்கு டேப்லெட் வாங்க கூட வந்துட்டு இல்லைன்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கு வந்துட்டு சென்ட்ரல் ஸ்கீம் PM BJP ஸ்கீம் மூலயமா இப்போது கண்ட்ரின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரிச் பீப்புள் அண்ட் புவர் பீப்புள் எல்லாம் தான் இருப்பாங்க. ஸோ அந்த புவர் பீப்புள் அண்ட் ரூரல் ஏரியாஸில் இருக்கவங்களுக்கு வந்துட்டு அந்த மருந்து கிடைக்கணும் தான் PM BJP ஸ்கீம் மூலியமா வந்துட்டு அதே ஆக்டிவ் இன்கிரீடியன்ஸ் மூலியமா வந்துட்டு மருந்து தயாரித்து அதை இது பண்ணுறாங்க. ஸோ வந்துட்டு அதுக்கு எல்லா ஸ்கீமுமே இருக்குது. அண்ட் ஆல்சோ வந்துட்டு இப்போ ஒரு கெமிஸ்ட்ரி சப்ஜெக்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஜஸ்ட் ஈக்குவேஷன் மட்டும்தான், அது பேஸ் பண்ணி தான் எஜுகேஷன் இருக்குன்னு சொன்னாங்க. பட் கோவிட் டைமில் வந்துட்டு டெவலப் நேஷன்ஸ் லைக் USA, UAE நிறைய கண்ட்ரி சொன்னாங்க. பட் எந்த கண்ட்ரியுமே வந்துட்டு அதுக்கான வேக்சின் ப்ரொவைட் பண்ண முன் வரல. பட் இந்தியா வி கிரியேட்டட் த வேக்சின் கிரியேட் பண்ணி மற்ற கண்ட்ரிக்குமே வந்துட்டு இம்போர்ட் பண்ணோம். அது மூலியமாக வந்து அந்த பேண்டமிக் சிச்சுவேஷனுமே நம்ம மட்டும் நலன் பெறாமல் மற்றவங்களுமே நலன் பெற்று அந்த பேண்டமிக் சிச்சுவேஷனை கண்ட்ரோல் பண்ணோம். சார் இந்தியாவோட பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா அக்ரிகல்ச்சர் நான் சொல்வேன் சார். இப்போது டாப் கண்ட்ரீஸில் எடுத்த போது சைனா ஃபர்ஸ்ட்லேயும் இந்தியா செகண்ட்லேயும் இருக்குது அக்ரிகல்ச்சரில்.
ஒரு கண்ட்ரிக்கு முக்கியமாக வந்து எதுக்கு சஸ்டெயின் ஆகுறாங்கன்னா ஃபுட்டுக்காக தான். ஃபுட்டுக்கு அப்புறம் தான் எஜுகேஷன்னே கொண்டு வரணும். ஜப்பானில் வந்து சொல்கிறாங்க நியூட்ரிஷன் ஃபுட்டு கொடுக்குறோம். அது தமிழ்நாட்டிலேருந்தே ஆரம்பிச்சிடுறாங்க. காமராஜர்லேருந்து அதுக்கு நியூட்ரிஷன் கொடுத்தது எம்ஜிஆர்லேருந்து ஜெயலலிதாருந்து எல்லாருமே கொண்டு வந்திருக்காங்க. அப்போ எதுலேருந்து நம்ம லைவ்வுட் ஸ்டார்ட் ஆகுதுன்னா அக்ரிகல்ச்சர்லேருந்து தான். அது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜாக சொல்கிறேன். எல்லா கண்ட்ரீஸும் நம்மளோட அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்க்கு டிபெண்ட் பண்ணி தானே இருக்காங்க. இப்போ சப்போஸ் நம்ம சப்ளைஸ் வந்து ஸ்டாப் பண்ணிட்டோன்னா அவங்களோட லைவ்லிவுட்டும் வந்து ஸ்டாப் ஆகும்ல. அது ஒரு சில பாயிண்ட்ல அவங்களே அதுக்கான அடாப்ட் பண்ணுற சுச்சுவேஷனும் இருக்குது. ஆனால் மெயின்லி வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கிறது ஒரு அக்ரிகல்ச்சரில் நம்மளை டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று வந்து யங்ஸ்டர்ஸ் நிறையா இருக்கிற கண்ட்ரினால நம்மளுக்கு வந்து ப்ரொடக்டிவிட்டி அதிகமாக இல்லைனாலும் ப்ரொடக்ஷன் அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறேன். ஓகே. Actually, which I feel it as development is UPI system, India's digital economy. Like many developed countries kuda innu UPI பண்ணாதபோது like they still go for cards, checks, but we straightly from mobile to bank. That is the biggest revolution basically. Mostly in United States la kuda nariya idla UPI systems la illa. So when we started there were more ரொம்ப குற்றச்சாட்டுகள் இது பெருசா work out ஆகாது பெருசா. But now we are actually இது global level la பெரிய வரவேற்பு கொடுத்து 13 countries are importing UPI. 11 countries are UPI. So I feel this is a biggest advantage for India. Okay. ஆக்சுவலாக இந்தியாவிலேருந்து தான் நிறைய ரிசோர்ஸஸ் நம்ம வேறு யூரோப் கண்ட்ரீஸ்லேருந்து உங்களுக்கே தெரியும் போர்ச்சுகீஸ்லாம் வந்து நம்ம கண்ட்ரியில் இருக்க ரிசோர்ஸை கொண்டு போய் அவங்க கண்ட்ரி டெவலப் பண்ணாங்க. ஸோ நம்ம நாட்டிலையும் எல்லா வளமும் இருக்கிற நாடு தான். ஸோ நம்மளோட ரிசோர்ஸை எடுத்து போய் தான் அவங்களாம் வளர்ந்துருக்காங்க. அவங்க வளர்கிறதுக்கும் பீரியட் ஆஃப் டைம் இருக்குது. அப்போ நம்ம வளர்கிறதுக்கும் ஒரு பீரியட் ஆஃப் டைம் இருக்கும். ஸோ அதனால 2047 இல்லைன்றீங்களா? 2047 தான்றீங்க? கன்ஃபார்மாக இருக்குது. அதுக்கான ஸ்டெப்ஸ் தான் நம்ம எடுத்து வைக்கிறோம். ஓவரால் நைட்டில் யூஎஸ்ஏவோ சரி ஆஸ்திரேலியாவோ சரி ஏதோ வந்து டெவலப் ஆகல. அதே மாதிரி தான் இந்தியாவும் கண்டிப்பாக 47ல் நம்ம ஆகும். டெவலப் ஆகும் சான்ஸ் கிடைச்சா. எஸ், இவங்களாம் சொன்னாங்க இல்லையா இந்தியாவுக்கு இதெல்லாம் அட்வான்டேஜ், இந்தியா இதெல்லாம் இப்படி பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் நீங்கள் அக்ரி பண்ணுறீங்களா? இப்போ சொன்னாங்க அக்ரிகல்ச்சரில், அதுக்கப்புறமா வந்து ஸ்பேஸில், தென் வந்து ஃபார்மாசூட்டிக்கல், இந்த மாதிரி நிறையா சொன்னாங்க. நீங்கள் லிசன் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதில் எல்லாமே இந்தியா ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்களா, இல்லை கரெக்டாக போயிட்டு இருக்கா இல்லையா? சார், இப்போ அக்ரிகல்ச்சர் பற்றி பேசினாங்க. அக்ரிகல்ச்சர்ல நம்ம இந்தியாவோட நிலைமை எந்த நிலைமையில இருக்குன்னு நம்மளுக்கு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். சொல்லுங்களேன், தெரியல என்ன நிலைமையில இருக்கு. இந்தியாவோட மாம்பழத்தை ஜப்பான்ல வந்து பேன் பண்ணி வச்சிருக்காங்க சார். ஓகே, எதனால? ஏன்னா ஃபர்டிலைசர் யூஸ் பண்ணி உங்க மேங்கோஸ் எல்லாமே வந்து விஷத்தன்மையா இருக்கு, அதனால நாங்க வாங்க மாட்டோம் அப்படின்னு பண்ணி வச்சிருக்காங்க. அப்ப எந்த நிலைமைக்கு நம்ம ஆக்கி வச்சிருக்கோம் பாத்தீங்களா இந்தியாவை. அதே மாதிரி சிவிக் சென்ஸை வந்து நாங்க வளர்த்துருவோம் அப்படின்னு சொல்றாங்க. எத்தனை பேர் இங்க சாக்லேட் சாப்பிட்டுட்டு அந்த சாக்லேட்டோட பேப்பரை தூக்கி உங்க பேக்ல போட்டு டஸ்ட்பின்ல போய் போடுறீங்க? எத்தனை பேர் மனசாட்சி தொட்டு சொல்லுங்க சார். இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வச்சு பார்க்கும்போது சிவிக் சென்ஸ் வந்து வளரவே இல்லை சார். அதனால இன்னும் 2047 அப்படிங்கிறது சேலஞ்சான ஒரு விஷயம் தான். இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும் தோணுது சார். ஓகே, நெக்ஸ்ட் சார். இப்போ வந்து யூத்து வந்து அதிகமாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க சார். இருந்து என்ன சார் பிரயோஜனம்? பிகாஸ் வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் இருந்துட்டு தான் சார் இருக்கு. ஸோ எவ்வளோ பேர் வந்து படிச்சுட்டு வெளில வரமோ, இப்போ ஒரு 1000 பேர் ஒரு வருஷத்துக்கு வெளில வராங்கன்னா அதில் ஒரு 10 பேருக்கு கூட வேலை கிடைக்கிறதில்ல. அப்படியே வேலை கிடைச்சாலும் அவங்க அது படிச்சதுக்கான வேலைக்கு தான் போனா கண்டிப்பாக கிடையாது. தென் வந்து நிறைய ஸ்கீம்ஸை பற்றிலாம் பேசினாங்க சார். இந்த ஸ்கீம்ஸ் முதல்ல இருக்கான்ட்டு நமக்கு தெரியுமான்றது. இப்போ எனக்கு இங்கே வந்து நிறைய ஸ்கீம்ஸ் தெரியும். ஸோ அந்த ஸ்கீம்ஸ் வந்து நம்மளோட ரூரல் சைட் போய் அடைஞ்சிருக்குன்னா கண்டிப்பாக இல்லை சார். வில்லேஜில் இருக்க எல்லா மக்களுக்கும் இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் இதுக்கு இருக்குன்றது கண்டிப்பாக தெரியாது. இப்போ நம்ம டெவலப்டு எப்போ ஆகுமோ இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் இருக்குது அந்த வில்லேஜில் ஒரு பர்சனை போய் அடையக்குள்ள மட்டும்தான் சார் இந்தியா வில் பி அ டெவலப்டு கண்ட்ரி. தென் நிறைய பேர் வந்து பாவர்ட்டி அதை பற்றிலாம் பேசுனாங்க சார். ஃபுட்டை பற்றிலாம் பேசுனாங்க. இப்போ எவ்வளோ பேர் சார் ஒரு நாளைக்கு 3 வேளை ஃபுட்டு சாப்பிட்றாங்க? ஆல்மோஸ்ட் 1940 சொன்னதுக்கு ஓரளவுக்கு இது ஆயிடுச்சுல, பரவாயில்ல சார். பட் இன்னுமே வந்து ஃபுட் லைக் இன்கம் இல்லாமல் ஃபுட்டு கம்மியாக சாப்பிட்றவங்க இருக்காங்க சார். 3 வேளை 2 வேளை சாப்பிட்றவங்க 1 வேளை சாப்பிட்றவங்க கண்டிப்பாக இருந்துட்டு தான் சார் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பார்க்கலாம் நம்ம இந்தியா இன்னும் டெவலப் ஆகலை சார். இன்னும் நிறையா இதெல்லாம் அச்சீவ் டெவலப் ஆகலை. இப்போ அதனால தான் பேசிட்டு இருக்கோம். 2047 டெவலப் ஆகாதுன்றீங்க இதனால. ஸோ இந்த மாதிரி சேலஞ்சஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணதுனால இன்னும் இந்த சேலஞ்சஸ் எல்லாம் ஓவர் கம் பண்ணால் மேபி ஒர்க் அவுட் ஆகும் சார். சார், இந்த யூனிட்டி இன் டைவர்சிட்டி அப்படி ஒன்று சொன்னாங்கல்ல. ஸோ தமிழ்நாடு கர்நாடகா தண்ணி தராங்களா? தரல. ஸோ இது இங்கே நம்ம ஸ்டேட் மட்டும் இல்லை, இது இந்தியா ஃபுல்லாகவே இது நடந்துட்டு இருக்கு. பஞ்சாப், ஹரியானா அங்கேயும் இந்த மாதிரி நடக்குது. ஃபர்ஸ்ட் இங்கே உள்ள இருக்கிறதே நம்மளால சால்வ் பண்ண முடியல. இதுக்கே நமக்கு இன்னும் இது ரொம்ப வருஷமா நடந்துட்டு இருக்கு இந்த பிரச்சனைன்றது. அப்போ இதை சால்வ் பண்றதுக்கே நமக்கு நிறைய ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும்.
ஸோ இட் டேக்ஸ் டைம்ல. ஸோ அதுதான். அதனால் 2047 இல்லை. ஆமாம் சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த விக்ஷித் பாரத் கான்செப்டுக்கு நான் அகைன்ஸ்ட் கிடையாது. பட் அந்த ஸ்டார்டிங்லேயே சொல்லியாச்சு விக்ஷித் பாரத்துக்கு அகைன்ஸ்ட் கிடையாது. பட் 2047 ஃபர்ஸ்ட் அவங்க சொன்ன பாயிண்ட்ஸ்ல இருந்து சொல்றேன். ஃபர்ஸ்ட் திங் டெமோகிராஃபிக் டிவிடெண்ட் சொன்னாங்களே, அதுவே நமக்கு 2047 to 50ல பெரிய டிஸ்அட்வான்டேஜா அமையலாம். பை UNFSA ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, இப்போதைக்கு 61+ பாப்புலேஷன் வந்து 10.8% இருக்குது. இதே 2050ல் 20.8 ஆகும். அப்போது அந்த சர்டைன் டைமில் யங்கர் ஜென்ரேஷனை விட எல்டர் பாப்புலேஷன் அதிகமாக இருப்பாங்க. இப்போது நம்ம 2047ல் நாங்கள் டெவலப் ஆகிட்டோம், நாங்கள் முடிச்சிட்டோன்றது நம்மளோட ப்ராக்ரெஸ்ஸாக இல்லை அந்த டெவலப்டுன்றதை வந்து கண்டினியூஸாக கொண்டு போகிறது ப்ராசஸாக? ஒரு செர்டைன் பாயிண்டில் போய் நிற்கிறது நம்மளோட கோல் கிடையாது இல்லையா? ஸோ அப்போது ஏஜ் பாப்புலேஷன் அதிகமாக இருக்கும். இப்போ நீங்கள் சொல்கிற இங்கே யூத்ஸ் அதிகம்னு சொல்கிறீங்கள, அதுதான் அப்போது மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜாக இருக்கும். செகண்ட் திங் அக்ரிகல்ச்சரில் அவங்க சொன்னாங்க இல்லையா, க்ரீன் ரெவல்யூஷன். அந்த க்ரீன் ரெவல்யூஷனால் நிறைய டிஸ்அட்வான்டேஜஸ் வந்து நம்ம இந்தியா ஃபேஸ் பண்ணியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர் டிப்ளிஷன், இருக்கிற எல்லா தண்ணியும் யூஸ் பண்ணுறோம் அக்ரிகல்ச்சருக்கு. அஸ் பர் சென்ட்ரல் கிரவுண்ட் வாட்டர் போர்ட் படி நம்ம வந்து 87% அக்ரிகல்ச்சருக்கே நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அப்போது ஒரு டெவலப்மெண்ட்டுன்றதுக்காக நம்ம இப்போ இருக்க எல்லா ரிசோர்ஸஸையும் அழிச்சிட்டு ஃப்யூச்சருக்கு எதுவுமே மிச்சம் வைக்காமல் போய் அடையிறது டெவலப்மெண்ட் கிடையாது. டெவலப்மெண்ட் இஸ் அட் தி ப்ரெசன்ட், ஃப்யூச்சர் எல்லாத்தையும் கண்டினியூஸாக கொண்டு போகிறது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் 2047ல் ஆகிறது ரொம்ப கஷ்டம் சார். இன் செர்டைன் ஆஃப் ஆல் தி ஆஸ்பெக்ட்ஸ். அண்ட் ஆல்சோ ஃபுட்டு சொன்னாங்க இல்லையா, ஃபுட்டு வந்து ஒரு தேவைக்கு சாப்பிட்றது வேற, ப்ராப்பர் நியூட்ரிஷனாக சாப்பிட்றது வேற. அவங்க சொன்னாங்க இந்த காமராஜர் ஸ்கீம்ஸ் எல்லாம் வருது, நான் ஒத்துக்கிறேன், எல்லா பாலிசிஸும் வருது. ஆனால் நம்ம இந்தியாவில் கன்சிஸ்டண்ட்டாக அது கொண்டு போய் சேர்க்குறாங்களாமா பீப்புள் கிட்ட? கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்வச் பாரத்ன்னு கொண்டு வந்தாங்க, டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் கொண்டு வந்தாங்க. இப்போ எத்தனை வில்லேஜஸில் அதை கரெக்டாக ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க? கிடையாது. இதுக்கு ஃபுல்லாக வந்து நம்ம கவர்மெண்ட்டையும் தப்பு சொல்ல முடியாது, பீப்புளையும் தப்பு சொல்ல முடியாது. ஃபஸ்ட்டு திங் இன்டர்மீடியேட்டர்ஸ், என்னை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் தான் இன்டர்மீடியேட்டர்ஸ், அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ். அவங்களும் ப்ராப்பராக அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஸோ அப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணால் ஸ்கீம்ஸ் மூலியமாக மேபி வி கேன் டெவலப், பட் நாட் தட் டெவலப்மெண்ட். ஸோ அந்த 2047ல் நம்ம டெவலப் ஆகணும்னு சொல்லிட்டு எல்லா ரிசோர்ஸஸையும் அழிச்சிட்டு ஃப்யூச்சருக்கு எதுவுமே மிச்சம் வைக்காமல் கொண்டு போகக்கூடாது. ஓகே, நெக்ஸ்ட்டு சார், அவங்க சொன்ன வேர்ட்லேருந்து நான் ஆரம்பிக்கிறேன் சார். மற்ற கண்ட்ரிஸை பற்றி அந்த டாபிக் பேசும்போது கன் வயலன்ஸ், அப்புறம் இந்த செக்ஷுவல் இம்பேலன்ஸ், லைக் ஈக்குவாலிட்டி இல்லைன்ற மாதிரி பேசியிருந்தாங்க. ஆக்சுவலாக கன் வயலன்ஸ், இந்த செக்ஷுவல் இன்இக்வாலிட்டி, இது எல்லாம் லைக் ஒரு கண்ட்ரிலையுமே ஒரு ஃபால்ட் சொல்லியிருந்தாங்க. இந்த கன் வயலன்ஸ், செக்ஷுவல் இன்இக்வாலிட்டி வந்து இந்தியாவில் ஜாஸ்தியாக இருக்குது. ஐ திங்க் யூ ஷுட் கோ அண்ட் சி ஹரியானா, குர்கான், அதுக்கப்புறம் எஸ்பெஷலி உத்தரப்பிரதேஷ். பிகாஸ் நான் 2 வருஷம் நான் படித்தேன். நான் எஸ்பெஷலி காசியாபாத், ஃபரீதாபாத், மிர்சாப்பூர் அந்த மாதிரி பிளேஸில் இன்னும் இட்ஸ் அக்கரிங், எஸ்பெஷலி பீகார் ஆல்சோ. அதுக்கப்புறம் சிவிக் சென்ஸை பற்றி சொல்லியிருந்தாங்க. சிவிக் சென்ஸ் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, லைக் நம்ம ஸ்கூல்லேருந்தே படிக்கிறோம், எல்லாமே இட் ஷுட் ஸ்டார்ட் ஃப்ரம் அஸ்ன்னு சொல்கிறாங்க. எல்லா கண்ட்ரிலையுமே எல்லா ஸ்கூல் எஜுகேஷன்லையுமே சொல்லிக் கொடுக்குற விஷயம் தான் அது. ஆனாலுமே எதுக்கு ரூல்ஸ்னு ஒன்று இருக்குது. இப்போது சிங்கப்பூர் நம்ம சொல்கிறோம், நம்ம ஜப்பான் சொல்கிறோம். இவங்க வந்து சிவிக் சென்ஸ் பிறந்ததுலேருந்தே வந்துச்சுன்னா ஐ வாண்ட் அக்செப்ட். நீ தப்பு பண்ணும்போது கவர்மெண்ட்ஸ் ஆர் ஹார்ஷிங் யூ, இப்படி பண்ணக்கூடாது. நம்ம தான் ஹார்ஸ் பண்ணாலும் அதுக்கு ஒரு வழி கண்டுபிடிக்கிறோமே. அதுதான் சார், தட் இஸ் பைக்ல ட்ரிபிள்ஸ் போறதுக்கு இது பண்ணாங்கன்னா நம்பர் பிளேட்டை மறைக்கிறோம். அந்த மாதிரி அதுக்கப்புறம் ஸ்பேஸை பற்றி பேசியிருந்தாங்க. இப்போ ஸ்பேஸ் வந்து இப்போது சுபாஷ் சந்திர கிளாஸ் நடத்தும் போது ஒரு ஹாலிவுட்ல வந்து ஒரு படத்தோடைய பட்ஜெட்லேயே நம்ம வந்து ஒரு சேட்டலைட் லான்ச் பண்ணுன்ற மாதிரி இருக்கு. ஆனால் இப்போது அவ்வளோ ஒரு நல்ல ஒரு ஆர்கனைசேஷனுக்கு வந்து இந்தியாவுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு பார்த்தா கம்மி. செகண்ட், இப்போ ரீசெண்டாக ஸ்பேஸ் இந்த இஸ்ரோலேருந்து நிறைய பேர் வந்து ரிசைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது காரணம் என்னென்னா இந்த ப்ரைவேட்டோடைய ஸ்பேஸ் ஆர்கனைசேஷன் வரதால. அதுக்கான ரீசனும் என்னென்னா எனக்கு அந்த ஆன்சர் வேணும். இல்லை, அது என்னன்னா இப்போ அமெரிக்காவில் இதே மாதிரி நடந்திருக்குல்ல. அமெரிக்காலையும் நாசால இருந்து நிறைய பேர் ஸ்பேஸ் எக்ஸ், அதுக்கப்புறம் ஜெஃப் பென்ஸோடைய இந்த ப்ளூ ஆரிஜின் இந்த மாதிரி இதுக்கு அங்கேருந்து போனாங்கல்ல. ஆனால் இப்போ இங்கே ரிசைன் பண்ணிட்டு வர மேக்ஸிமம் பீப்புள் சொல்கிற ரீசன் என்னன்னா, இங்கே இதுக்காக கொடுக்கப்பட வேண்டிய அந்த அமௌண்ட் பட்ஜெட் அலோகேஷன் வந்து எப்பவுமே கவர்மெண்ட் செக்டர் பிரைவேட் செக்டர் எடுத்துட்டீங்க அப்படின்னா, பிரைவேட்ல எப்பவுமே நீங்கள் எந்த ஜாபாக இருந்தாலும் சரி கவர்மெண்டோட அதிகமாக தருவாங்க. அது வந்து இதுதானே
இப்போ கவர்மெண்ட்டில் ஒரு ஜாப்க்கு வந்து 20,000 கொடுக்குறாங்க அப்படின்னா அதே ஜாப்பை ப்ரைவேட்டில் வந்து 30,000 40,000 வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்கல்ல. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வேலையும் வாங்குவாங்க. ஸோ கவர்மெண்ட்டில் ஒரு சில உங்களுக்கு அட்வான்டேஜும் இருக்குது, பட் நெகட்டிவ்ஸ் இருக்குது. அதே மாதிரி தானே இதில். ஸோ பீப்புளோட சாய்ஸில் ஸோ இப்போ நீங்கள் வந்து எங்கே கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணணுமா இல்லை ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணணுமா அப்படிங்கிறது இண்டிவிஜுவல்ஸோட சாய்ஸ். அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? ஆனா அவங்க சொல்ற ஒரே ரீசன் என்னன்னா, இப்போ ஒரு படத்துடைய பட்ஜெட்லயே ஒரு சேட்டலைட் லான்ச் பண்ற அளவுக்கு ஒரு கேப்பபிலிட்டி உள்ள ஒரு ஆர்கனைசேஷனுக்கு ஏன் இந்தியன் கவர்மெண்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டாங்க அந்த ஒரு லெவலுக்கு ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் ஸ்கீம்ஸ் பத்தி பேசியிருந்தாங்க. நான் வந்து பப்ளிக் பாலிசி அண்ட் கவர்னன்ஸ்ல மாஸ்டர்ஸ் பண்ணியிருக்கேன். பாலிசி இம்ப்ளிமெண்டேஷன்ல வந்து ஒரு பாலிசி இம்ப்ளிமெண்ட் ஆயிடுக்கு அப்புறம் தட் இஸ் ஸ்டேஜ் கால் மானிட்டரிங் அண்ட் எவாலுவேஷன். எல்லா ஸ்கீம்ஸுமே தான் வருது. ஆனா எல்லா ஸ்கீம்ஸுமே இம்ப்ளிமெண்ட் ஆகுது. ஆனா மானிட்டரிங் அண்ட் எவாலுவேஷனுக்கு சர்டன் கவர்மெண்ட் பாடிஸே இருக்குது. அவங்க அந்த ஒர்க் கரெக்டாக பண்ணுறது இல்லை. நிறைய பேருக்கு இப்படி ஒரு ஸ்கீம் இருக்குன்னு இப்போது அவங்க சொன்ன மாதிரி இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்க தான். இவங்களுக்கே இப்போ ஆக்சுவலாக கரண்ட்டில் என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்குன்னு கேட்டிங்கன்னா எல்லாத்தையும் சொல்ல முடியாது யாராலையும். அப்படி ஒரு ஸ்கீம் அவங்களுக்கு பேர் தெரிஞ்சால் கூட அதோடைய அப்ஜெக்டிவ் என்னன்னு ப்ராப்பராக சொல்ல முடியாது. தேர்ட் வந்து லைக் நம்ம கிட்ட இருந்தால் ரிசோர்ஸஸ் வந்து எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க வளர்ந்தாங்க, அதுக்காக ஒரு பீரியட் ஆஃப் டைம்னு ஒன்று இருக்குன்ற என்னுடைய ஒப்பீனியன் படி அந்த ரிசோர்ஸஸ் எப்படி யூட்டிலைஸ் பண்ணணுன்றது தான். இப்போ நம்மளுக்கு வந்து இன்னொரு 20 வருஷம் கழிச்சாதான் அந்த ரிசோர்ஸ் நம்மளை தோண்டி எடுக்க முடியுன்ற கான்செப்ட் இருந்தால் ஓகே. ரிசோர்ஸஸ் இருக்கு. அப்படி பார்த்தா ஆப்பிரிக்கன் கண்ட்ரி நிறைய ரிசோர்ஸஸ் இருக்கு. இன்னும் அந்த கண்ட்ரிஸ் எல்லாமே டெவலப் பண்ணாம இருக்காங்க. கவர்மெண்ட் மெயின் ரீசன்ல இப்போ ஒரு கண்ட்ரியை வந்து மெயின்டைன் பண்ணனும் கவர்மெண்ட் தேவை. நீங்க ஆப்பிரிக்கா எக்ஸாம் கொடுத்தீங்கன்னா கவர்மெண்ட்டை பத்தி பேசணும் நம்ம அந்த இடத்துல. கவர்மெண்ட் கிடையாது. இப்போ இவங்க கிட்ட நான் ஒரு क्वेश्चन 2-3 क्वेश्चन வைக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து இல்லைங்க இதெல்லாம் பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த क्वेश्चन வைக்கலாம். ஓகேவா? அக்ரிகல்ச்சரில் தான் இந்தியா வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அக்ரிகல்ச்சர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தண்ணி இல்லை. ஸோ காவேரியில் தண்ணி கொடுக்க மாட்டாங்க, அதனால் நம்ம இது பண்ணுறோம். எல்லாரும் காவேரி இஷ்யூ இல்லை சார், அவங்க அக்ரிகல்ச்சர்னா அதை நான் சொல்கிறேன். இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கேரளாலையும் தண்ணியில் நம்ம காலையில் எங்கள் சார் வந்து கரண்ட் அஃபேக்ஸ் எடுத்தார், கிளாஸ் எடுத்தார். அதில் சொன்னார் நான் வந்து கேரளாவை என்ன பண்ணுறாங்கன்னா நம்மகிட்ட தண்ணி கேட்க ட்ரை பண்ண போகிறாங்க அப்படின்னு ஏதோ ஒரு மினிஸ்டர் சொன்னாராம் அப்படின்னு காலையில் சொன்னாங்க. இப்போ அந்த மாதிரி பார்த்தோன்னா இப்போ அவங்களுக்கும் இது நமக்கு இதுவாக இருக்குது. நான் என்ன சொல்கிறேன்னா கரெக்டாக நம்ம வந்து ப்ராடக்ட் வந்து அதிகமாக உற்பத்தி பண்ணுறோம், அது பிரச்சனை இல்லை. இப்போ அதே மாதிரி இப்போது சேல் கொண்டு போகிறோம்னா அந்த இடத்துல வந்து வேலை கம்மியாக வாங்குறாங்க. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், ரோட்லேயே கொட்டி எரிக்கிறோம், இல்லை போராட்டம் பண்ணுறோம். அந்த மாதிரி நிறைய நடக்குதுல்ல. இப்போ அந்த மாதிரி நம்ம அது வந்து எங்கன்னா வேறு எங்கன்னா சாஸ் கம்மி, தக்காளினா சாஸ் கம்மி அமைச்சிடலாம். சரி வெங்காயத்தை என்ன பண்ண முடியும்? இல்லை வெங்காயத்தை என்ன பண்ண ஒன்றும் பண்ண முடியாது. வெங்காயத்தை அவ்வளோதான். அது அழிக்க இல்லை. எவ்வளோ பக்கோடா சார் சாப்பிட்டீங்க? அதெல்லாம் சாப்பிட முடியாது சார். இப்போ தக்காளி ஒன்றே அந்த மாதிரி இருக்குது, மேங்கோ ஒன்றே அந்த ஜூஸ் போடலாம், அந்த மாதிரி நிறைய இருக்குது. இப்போ அந்த மாதிரி வெங்காயத்தில் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் ஸோ அக்ரிகல்ச்சரையும் கொஞ்சம் டெவலப், ஆனால் நல்லா டெவலப் பண்ணுறோம். ஆனால் அதை பற்றி பிரச்சனை இல்லை. அதை நம்ம வெளியே ஏற்றுமதி பண்ணுறது நம்மளுக்கு ஒரு விதம் நல்லது தான். ஏன்னா இங்கே இவங்க வந்து கம்மியாக கொடுக்குறான்னா சரி அவன் கேட்குறான், வேஸ்ட் பண்ணுறது அவங்க கிட்ட கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம். இப்போ அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஆனால் வந்து அவனா பண்ணுறான், நம்மக்கிட்ட வாங்கி அவங்க கிட்ட வைக்கிறான். அதுமாதிரி அவங்க தான் அவங்களுடைய க்ரோத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்களே தவிர இங்கே சொல்ல போனால் பொலிட்டிஷியன் இருக்காங்கல்ல, அவங்க வந்து இந்தியாவோட க்ரோத்தை விட அவங்களோட க்ரோத்தை தான் அதிகமாக பார்க்குறாங்க. அதான் பேச போகிறோம் பொலிட்டிஷியன்ஸ் பற்றி. வேற இன்னும் 2-3 பேர் இருங்க சார். இப்போ வந்து அவங்க சொல்கிறாங்க, இன்னொன்று சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம தமிழ்நாட்டிலே எடுத்துக்குவோம், காஞ்சிபுரம் இருக்குல்ல, காஞ்சிபுரம் பக்கத்தில் பரந்தூரில் ஏர்போர்ட் வரது வந்து பிரச்சனை பண்ணாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா ஏர்போர்ட் வரது தப்பு இல்லை, ஏன்னா அங்கே வேணான்னு சொல்கிறேன். ஏன்னா அந்த இடத்துல விவசாய நிலம் வருது. ஏன்னா நீங்கள் கேட்கலாம் கொஞ்சம் விவசாய நிலத்தை அழித்தாலும் ஒன்றா போதில்லை அப்படின்னு. அந்த கொஞ்சம் விவசாய நிலத்தில் நிறைய இது பண்ணுறாங்களா, அந்த மாதிரி நிறைய இடத்துல இல்லைல்ல. கொஞ்சம் அடிச்சு வந்து எவ்வளோ இருக்குது. அதேமாதிரி காஞ்சிபுரத்தில் இடமா இல்லை, கரெக்டு தான் சார். இப்போ அதே மாதிரி இங்கே சுங்குவார் சத்திரம் பண்ணால் அந்த பைபாஸ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கரம்பாக தான் இருக்கும். நீ வேணா அங்கே போய் பாருங்கள், நான் போய் சொல்கிறேன்னா அந்த மாதிரி ஏன் விவசாய நிலத்தில் ஏன் பண்ணுறீங்க நான் இப்போ நிறைய இருக்குது இல்லை. அந்த மாதிரி நம்ம நிறைய கேட்கணும்னு நினச்சா சரி சும்மா ஒரு டெபிட்டாக இருக்கும், சைலண்டாக இருக்கணும். கேட்கலாம் நிறைய கேட்கலாம்ல சார். சரி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இப்போ பிஎம்ஜி அந்த இது இருக்குல்ல, பிஎம் வந்து அந்த மெடிக்கல் இது பண்ணியிருக்காரு. இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் இருக்குது. இந்தியாவில் வந்து எல்லாத்துலேயும் இல்லையா, அது எல்லா இடத்துல இல்லை, ஒரு சில மெடிசன்ஸ் மட்டும் அதே மாதிரி எல்லா இடத்துல பார்த்து இன்னொரு 4-5 வருஷம் ஆகும். அதே மாதிரி தமிழ்நாட்டில் எடுத்துங்களேன், தமிழ்நாட்டிலே வரதுக்கு ரொம்ப இதாகும். ஏன்னா தமிழ்நாட்டில் இப்போது நாங்கள் எஜுகேஷன் இப்போ இவங்க சொன்ன மாதிரி தான், நாங்கள் எஜுகேஷனால எங்களுக்கு தெரியுது. இதுவே எங்கள் வீட்டில் போய் கடை தெரியுமா, நான் எங்கள் வீட்டில் போய் சொல்லணும்னா இங்கே நல்லா பேசுவேன், எங்கள் வீட்டில் போய் மறந்துடுவேன் சார். இதான் சார் ஃபேக்ட்டு. இப்போ அதே மாதிரி எல்லோரும் இது பண்ணுவாங்களா? ஒரு சிலர்லாம் வந்து அது ஒரு இதுவாக எடுத்துக்க மாட்டாங்க. இப்போ நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா அது மோடி கொண்டு வந்தார், நம்பி அதை வாங்கணும்னு நினைக்கிறவங்களும் இருக்காங்க. கரெக்டாக அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. ஸோ அது வந்து கொஞ்சம் ரொம்ப கஷ்டம் சார். இது 2047 கொஞ்சம் எல்லா சுத்தி அதே முடியாத விஷயத்த வந்து முடியுன்ற மாதிரி அது. தேங்க்யூ சார். அக்ரிகல்ச்சரில் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறோம்னு சொல்கிறாங்க.
நான் ஒத்துக்கிறேன் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம், ஆனால் எக்ஸ்போர்ட் பண்ணுறது எல்லாமே ஏ கிரேட் ப்ராடக்ட்ஸ் தான் எக்ஸ்போர்ட். ஆனால் நம்மளுக்கு அப்படியாப்பட்ட ப்ராடக்ட்ஸ் வரதில்லை. வரல, நமக்கு அஃபோர்ட் பண்ண முடியல. இப்போ காஃபி டீ தூள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஏ கிரேட் வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிடுறோம். பட் அந்த ஏ கிரேட் வந்து மார்க்கெட்டுக்கு வந்துச்சுன்னா 2000-3000 வரும் ஒரு ஹாஃப் கேஜி. அதனால தான் நியூட்ரிஷன் டெஃபிஷியன் நிறைய குழந்தைங்களுக்கு வருது. அப்புறம் பப்ளிக் எப்படின்னா வில்லேஜஸ்க்கு அவேர்னஸே இருக்கிறதில்ல, அந்த ஸ்கீமை பற்றியே புரியறதில்ல. அவங்களுக்கு ஆஃபீஸர்ஸ் வந்து போய் புரிய வச்சாதான் இது. சார் அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க கொரோனாக்கு வந்து வேக்சின் நம்ம தான் கண்டுபிடிச்சோம், இந்தியா தான் கண்டுபிடிச்சோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக கண்டுபிடிச்சது வந்து ரஷ்யா தான் கண்டுபிடிச்சாங்க. சொல்ல போனா அஃபிஷியலி அதை வந்து வெளியிட்டது ரஷ்யா தான். அதை டெஸ்ட் பண்ணது கூட நம்ம கிடையாது ஃபர்ஸ்ட். அதை வந்து யூகே தான் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம ஆளுங்க எதை தான் சார் நம்பி போடுறாங்க எல்லாத்தையும். அதே மாதிரி நம்ம ஆளுங்க வந்து இங்க இருந்து இங்க டெவலப் பண்ணி இங்க டேக்ஸ் கட்டினா தானே சார் நம்ம இந்தியா டெவலப் ஆகும். நம்ம ஆளுங்க வந்து மைக்ரேட் ஆகி வேற கண்ட்ரிஸ் போயிட்டு அங்க டேக்ஸ் கட்டி அங்க எல்லாத்தையும் டெவலப் பண்ணி அங்க தானே டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம இந்தியா எங்க சார் டெவலப் ஆகுது? அதுவே வந்து 2047க்கு ஒரு பெரிய தடையா இருக்குல்ல. முதல்ல ஆப்போசிட்லேருந்து எங்களுக்காக பேசின எல்லாருக்கும் தேங்க்ஸ். ஃபஸ்ட்டு வந்து ஒரு தராசை வச்சுட்டு இந்த சைடில் வந்து 47 இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்னு பார்த்துட்டு, இந்த பக்கம் பார்த்தா நாங்கள் அன்எம்ப்ளாய்மெண்ட் வைப்போம், ஓவர் பாப்புலேஷனை வைப்போம், பாவர்ட்டியை வைப்போம். இந்த தராசு மேலே போகிறதுக்கு பதிலாக இந்த தராசு போயிட்டு இருக்கு. ஏய் என்ன நீ ஏன் மேலே போகிற, நீ கீழே வா, நீ தான் மேலே போகணும் அப்படின்றாங்க. ஆனால் இப்போ இந்த தராசு போகாமல் இருக்கிறது நாங்கள் இன்னொன்று வைப்போம். நாங்கள் இந்த பக்கம் அக்ரிகல்ச்சரில் இருக்க, அப்புறம் அக்ரிகல்ச்சர் எங்கள் இதில் சூப்பராக இருக்குது, நாங்கள் அக்ரிகல்ச்சரை தூக்கி வைப்போம்னா இந்தியாவோட கடன் மட்டுமே 214 லட்சம் கோடிக்கு மேலே போயிடுச்சு. அதை வச்சுட்டு 2047 ரொம்ப கஷ்டம். இதான் சார். அவங்க வந்து அக்ரிகல்ச்சர் பத்தி சொல்லிட்டே இருந்தாங்க. அக்ரிகல்ச்சர்ல வந்து இம்போர்ட் பண்ணா மட்டும் போதுமா? எல்லாமே அக்ரிகல்ச்சரே டார்கெட் பண்றீங்க. என்ன மெயின் ரிசோர்ஸ் இந்தியா பொறுத்த வரைக்கும் வேர்ல்ட்ல செகண்டா இருக்கும். சோ இம்போர்ட் பண்ணா மட்டும் போதுமா? ஆமா, நமக்கு தேவையை தாண்டி தான் இம்போர்ட் தானே பண்ணணும். நமக்கு வந்து இல்ல இம்போர்ட் நம்ம தேவையை தாண்டி தான் இம்போர்ட் தானே பண்ணணும். வேற நம்ம வச்சா வேஸ்ட். அந்த ஃபார்மர்ஸ்ல ஒருத்தவங்க இருக்காங்கல்ல, ஆமா அவங்களுக்கு அட்வான்டேஜ் தானே. growth ஆகுறாங்க. இல்ல இம்போர்ட் சொல்றீங்க, எக்ஸ்போர்ட் சொல்றீங்க. நம்ம வந்து ஏற்றுமதி பண்றோம் தான், பண்ணாம இல்ல, பண்றோம். அக்ரிகல்ச்சர்ல இருந்து வாங்கி எல்லாமே பண்றோம். பட் அந்த ஃபார்மர்ஸ் நிலைமை நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு. அவங்க அப்படியே தான் இருக்காங்க. அவங்க அப்படியே இருந்தா எப்படி 2047ல வந்து டெவலப் ஆகும்? அவங்களோட இதுவும் டெவலப் ஆகணும் தானே. அவங்க டெவலப் ஆகாம அவங்க ஜீரோல இருந்துட்டு ரிச் பீப்புள் ரிச்சாவே இருந்துட்டு அது எப்படி டெவலப் கால்குலேட் ஆகும்? அதே மாதிரி மெடிக்கல் சொன்னாங்க, ஃபார்மசியில் நிறைய ஸ்கீம் இருக்குது, எல்லாமே இருக்குது. நான் வந்து வில்லேஜ்லேருந்து தான் வந்திருக்கேன். என்னோடது ஃபுல் கிராமம். என்னோடது வந்து டவுன் போனாலே நான் ஒரு 8-10 கிலோமீட்டர்ஸ் போகணும். அப்படிங்கிற என் ஊரை பொறுத்த வரைக்கும் என் ஊர்லேருந்து ஃபார்மசியே வந்து என் ஊரை சுற்றி எதுவுமே கிடையாது. ஒரே ஒரு வந்து சுகாதார மையம் மட்டும்தான் இருக்குது, அதுவும் 5 கிலோமீட்டர்ஸில். அங்கே போய் இந்த மாதிரி மெடிக்கல்லாம் நான் எமர்ஜென்சி போனால் டாக்டர் இருக்க மாட்டாங்க, எதுவுமே இருக்க மாட்டாங்க. அப்படி இருந்து என்ன பிரயோஜனம்? ஃபார்மசி டெவலப் ஆகுது, நிறைய மெடிசன்ஸ் வருது, எல்லாம் சொல்கிறாங்க. கண்ட்ரிக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, ஊரில் இல்லைன்றீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம கண்ட்ரி டெவலப் ஆகணும், அதுக்கப்புறம் தான் எக்ஸ்போர்ட் பார்க்கணும், ஏற்றுமதி பண்ணணும். ஏற்றுமதி பண்ணிட்டே இருந்தா கிராமம்லாம் என்ன ஆகுறது? ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பீப்புள் இருந்தானே ஸ்டார்ட் ஆகணும். மற்ற கண்ட்ரிக்கு அதே மாதிரி சொன்னாங்க. ஒர்க்கர்ஸ் வந்து எல்லாம் அதர் கண்ட்ரிஸ் போகிறாங்க. ஸ்பேஸில் கூட 2 பேர் இருக்காங்க சொன்னாங்க. நம்ம கண்ட்ரியில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லாதனால தான் அங்கே போயிருக்காங்க. இங்கே இருந்துட்டுச்சுன்னா எப்படி அங்கே போவாங்க? அப்புறம் எப்படி 47ல் மட்டும் டெவலப் ஆயிரும்? இருக்கவங்களாம் அங்கே போகிறாங்கல்ல, இங்கே எப்படி டெவலப் ஆகும்? ஃபர்ஸ்ட்லேருந்து பார்த்தோன்னா இவங்க ஃப்ளாஸ் பற்றி சொன்னாங்க. இங்கே டெவலப் கண்ட்ரின்னு சொன்னதுக்கு ஆனால் ஃப்ளாஸ் சொன்னாங்க. எல்லா கண்ட்ரிக்கும் ஃப்ளாஸ் ஏதாச்சும் ஒன்று இருக்க தான் செய்யும். அந்த ஃப்ளாஸை நம்ம எப்படி அடாப்ட் பண்ணிட்டு அதுலேருந்து என்ன நம்ம பே ஃபார்வர்ட் பண்ணி கொண்டு வருமோ அதுதான் விஷயம். அப்படி பார்த்தா நம்மகிட்ட நிறைய ஃப்ளாஸ் இருக்குது. அண்ட் இவங்க சொன்ன ஒவ்வொரு விஷயத்துலையும் பார்த்தா அந்த H1B விசா கேன்சல் பண்ணலாமல் ஏன் வச்சிருக்காங்கன்னா அவங்களால அந்த சர்வீஸ் வந்து அஃபோர்ட் பண்ண முடியுது. நம்மளோட இங்கே நம்ம படித்த அந்த ரிசர்ச்சுக்கு வேல்யூ இல்லை, அந்த இதுக்கு இல்லாமல் இங்கே நம்மளால அதை இது பண்ண முடியல, நம்மளோட இந்தியாவில் அதை அஃபோர்ட் பண்ண முடியல. ஸோ அவங்க அதை கொண்டு போய் அங்கே அஃபோர்ட் பண்ணுறாங்கன்னா அது அவங்க டெவலப்டுன்னு காட்டுது, அவங்களோட அந்த பர்ச்சேஸ் பவர்ங்கிற மாதிரி தானே காட்டுது. ஸோ அதை நம்ம வந்து நம்மளோட மைனஸாக தான் பார்க்கணும். அவங்க சொல்கிற மாதிரி அது அட்வான்டேஜ் இல்லை. அண்ட் பாப்புலேஷன் சொன்னாங்க, இது எப்படி மாதிரி அந்த வட சென்னை படத்தில் மாதிரி நீங்கள் பேசினதெல்லாம் முன்னாடியே ஒருத்தருக்கு பேசினாங்க. அப்துல் கலாம் 2021 சொன்னாங்க. அப்போவும் அதே பாப்புலேஷன் இருந்துச்சு நம்மக்கிட்ட, அதே ரிசோர்ஸ்லாம் இருந்துச்சு. பட் நம்மளால் அச்சீவ் பண்ண முடியல. ஸோ அதே மாதிரி தான் இந்த பாப்புலேஷன் மட்டும் வச்சுட்டு நம்மளால எதுவும் பண்ண முடியாது. அதுதான் ஓகே. ஸோ இங்கே நிறைய பேர் பேசியாச்சிங்க, அதனால இங்கிட்டு மூவ் ஆகலாம். சார் இப்போ நான் இவங்க சொன்னதை அக்செப்ட் பண்ணுறேன் சார். இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க என்ன சொல்றாங்கன்னா 99% வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அதாவது இந்தியா 2047ல வாய்ப்பே இல்லை சொன்னாங்க. நான் என்ன கேட்குறேன்னா 2047ல இங்க இருக்கிற நிறைய பேர் வந்து பாலிசி மேக்கர்ஸாவோ ஒரு பப்ளிக் சர்வெண்ட்டாவோ இல்லை ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டராவோ மாற போறீங்க. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் ஒரு சேலஞ்சை வந்து நீங்களே டிஃபிகல்ட்டாக பார்த்தீங்கன்னா யார் வந்து சால்வ் பண்ணுவா? அதுதான் நான் கேட்குறேன்.
ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அண்ட் அதே மாதிரி வந்து எக்ஸ்போர்ட் பற்றி பேசுனீங்க. எக்ஸ்போர்ட் வந்து நம்ம தான் நிறைய கண்ட்ரிலேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் பற்றி பேசுனீங்க. எல்லா கண்ட்ரிலையும் வந்து ப்ராப்ளம்ஸ் இருக்கு தான் செய்யுது. அதுக்கு தான் நம்மளோட கண்ட்ரியில் 2020 ஐ திங்க் PLI ஸ்கீம் ஒன்று கொண்டு வந்தாங்க. ஸோ அதில் நிறைய இன்வெஸ்ட் பண்ணி நம்ம நாட்டிலேயே வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ்லாம் மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்காங்க. அண்டு இங்கே இருக்கிற நிறைய பேர் வந்து சிவிக் சென்ஸ்னு பேசிகிட்டே இருக்கீங்க. நான் கேட்குறேன், இந்தியாவில் ஏதோ ஒரு இண்டிவிஜுவல் வந்து கார்பேஜில் குப்பை போடாமல் கீழே குப்பை போட்டால் என்டையர் கண்ட்ரியுமே அன்டெவலப் ஆயிருமா? அதான் என்னோட பாயிண்ட். அண்ட் அதே மாதிரி வந்து ஏதோ ஒரு இண்டிவிஜுவல் மட்டும் அப்படி இல்ல சார், மேக்ஸிமம் அக்செப்ட் பண்ண வேண்டிய ஒரு ரியாலிட்டி தான். சவுத் இந்தியா கூட பரவாயில்ல, நார்த் இந்தியா சைட்லாம் போயிட்டு அப்படின்னா அது மட்டும் இல்லாம ஜாப்ஸ் பத்தி நிறைய பேர் பேசுனீங்க. அதே மாதிரி பாப்புலேஷன் பத்தி பேசுனீங்க. யூத் வந்து டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பேசுனீங்க. அது டிஸ்அட்வான்டேஜ் அந்த சென்ஸ்ல சொல்ல, அவங்களுக்கு ப்ராப்பரான எஜுகேஷனோ எம்ப்ளாய்மெண்ட்டோ கொடுக்கல அப்படிங்கிற அந்த சென்ஸ்ல சொல்றாங்க. ஓகே சார். இப்போ வந்து அதனால தான் ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் இருக்கு. அண்ட் நிறைய பேர் சொன்னீங்க இன்இக்வாலிட்டி இருக்கு. இப்போ ஸ்டார்ட் அப் கம்பெனிலேயே வந்து ரெகக்னைஸ்டான ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா Tier 2 Tier 3 சிட்டிஸில் இருக்கிறப்போ நம்ம அதை எப்படி இன்இக்வாலிட்டின்னு சொல்ல முடியும்? அண்ட் நீங்கள்லாம் சொல்கிறத பார்த்தா 2026 இந்தியா டெவலப் ஆகாதுன்னு சொல்கிறீங்க. இன்னும் நம்மளுக்கு டைம் இருக்கு. 2047 வரைக்கும் டைம் இருக்கு. நம்ம இந்த எல்லாமே சால்வ் பண்ணிடுவோம்ன்றீங்க. அவங்க சொல்ற இஷ்யூ எல்லாம் கண்டிப்பாக வந்து சால்வ் பண்ண முடியும் நம்மளால. அதுதான் எங்களோட பாயிண்ட். சரி, ஃபஸ்ட்டு யூனிட்டி இன் டைவர்சிட்டின்னு சொன்னாங்க. அதை வந்து இந்தியா அதை வந்து என்ன அப்போஸ் பண்ணாங்க. அது ஃபஸ்ட்டுக்கு அதை ஆன்சர் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து பாலிடிக்ஸுக்கும் யூனிட்டி இன் டைவர்சிட்டிக்கும் ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதை வந்து என்ன விஷுவல் எடுத்துகிட்டு போகிறாங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அது வந்து யூனிட்டி இன் டைவர்சிட்டிக்கு இப்போ கர்நாடகாவில் போயிட்டு நம்ம கேட்டால் இங்கே ஒரு விவசாயி சாவ போகிறான், நீங்கள் தண்ணி கொடுக்காம நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொன்னால் அங்கே இருக்கவங்களே வந்து அவங்கள திட்டுவாங்க. ஸோ இதை வந்து ஒரு சிலர் பண்ணுற அந்த பாலிடிக்ஸால் அதை வந்து யூனிட்டி இன் டைவர்சிட்டிக்கு ஆப்போசிட்டாக இருக்குது அப்படின்னு நம்ம என்றைக்குமே சொல்ல முடியாது. ஸோ அது அந்த ஒரு ப்ராப்ளம் வந்து இதுக்குள்ளே இன்க்ளூட் ஆகாது. நெக்ஸ்ட்டு வந்து எல்லாமே வந்து எஜுகேஷன் சிஸ்டமை குறை சொல்லிகிட்டே இருக்கும். அதுக்காக இப்போது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இங்கே படிக்காம தான் இந்த இடத்துல படித்து வராமல் தான் ஏபிஜே வந்து இந்த படித்து இவ்வளோ கண்டுபிடிச்சாங்களா? ஸோ நிறைய பேர் வந்து இருக்காங்க, சரிங்களா? ஸோ வந்து இங்கே எஜுகேஷன் சிஸ்டம் வந்து நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இதுக்கும் பிரச்சனை தான் இருந்துச்சு. எல்லா பிரச்சனையும் இருந்துச்சு. படிக்கிறதுல வந்து ரோட் மேப் சொன்னாங்க, எல்லாமே சொன்னாங்க. ஆனால் அது எல்லாமே வந்து சரி பண்ணுறதுக்காக தான் நியூ எஜுகேஷன் பாலிசி 2020 எடுத்துகிட்டு வந்தாங்க. இதில் பண்ணி என்ன பண்ண போறீங்க? ப்ராக்டிக்கலாக நீங்கள் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ப்ராக்டிக்கலாக நீங்கள் தான் நம்ம கற்றுக்க போகிறோம். ஸோ அதுக்காக ஒரு இனிஷியேட்டிவ் தான் இப்போ எடுத்துகிட்டு இருக்காங்க. அதை ஒரு சில ஸ்டேட் என்ன பண்ணுறாங்கன்னா, அதில் வந்து ஹிந்திஸ் இருக்குது, அதை ஒரு சில இது மட்டும்தான் வந்து அப்போஸ் பண்ணுறாங்க தவிர அதில் இருக்க மேஜர் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் நீங்கள் நினைக்கிற அந்த வேர்ல்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எஜுகேஷன் இருக்குல்ல, அது எல்லாமே நமக்கும் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன சொல்கிறேன், எஜுகேஷன் நம்ம இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தோம். இப்போ எஜுகேஷன் நம்மளுக்கு கொடுக்க போகிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாமே வந்து படிச்சுட்டு வெளியே வராங்களா, இப்போது கவர்மெண்ட் வந்து என்னென்னா குவாலிஃபைடு கிராஜுவேட்டை விட குவாலிஃபைட் ஸ்கில் கிராஜுவேட்டு தான் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு இந்த NEP மூலமாக எடுத்துகிட்டு வர போகிறாங்க. ஸோ அதுக்கான ஒரு குறை நிறைவேற்றிடுச்சு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு எல்லாமே யாரை சொன்னீங்கன்னா, அக்ரிகல்ச்சர் ஃபார்மர்ஸ் நல்லா இல்லை அப்படின்னு சொன்னீங்க. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணலாம்னா, அக்ரிகல்ச்சரில் வந்து நாளைக்கே வந்து எல்லா ஃபார்மர்ஸுக்கும் வந்து எல்லா கடனும் நான் தள்ளுபடி பண்ணிடுறேன், எல்லாருக்கும் வந்து நான் சீட்ஸ் கொடுத்துட்றேன், எல்லாருக்குமே ஃபெர்டிலைஸ் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம வந்து யாருக்குமே எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது. ஏன்னா வந்து இது கான்செப்ட் வந்து WTO வந்து ஆம்பர் பாக்ஸ், பிளாக் பாக்ஸ், க்ரீன் பாக்ஸ்னு சொல்லிட்டு அது ஒரு கான்செப்ட் வச்சுருக்காங்க, சரிங்களா? ஸோ இந்த கான்செப்ட் படி என்ன பண்ணக்கூடாதுன்னா, நம்ம வந்து இப்போ என்னோட விவசாயம் நான் வந்து என்ன பண்ணுறேன் உங்களுக்கு கொடுக்குறேன்னா, இவரோட வந்து சாதாரணமாக இவர் வந்து ஒரு ப்ராடக்ட் பண்ணுறது வந்து 100 ரூபா, இதே இவருக்கு வந்து 10 ரூபா ஆகுது. நான் இவருக்கு வந்து நிறைய ரிசோர்ஸ் கொடுத்துருக்கேன், நிறைய வந்து ஹெல்ப் பண்ணி அவரை நான் வந்து பண்ண சொன்னேன்னா அவர் வந்து கம்மியாக விற்கலாம். இந்த கான்செப்ட் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ அதை வந்து நான் இதில் சொல்ல மாட்டேன். டெமோகிராஃபி டிவிடெண்ட் பற்றி சொன்னாங்க. நீங்கள் வந்து இப்போ 2047 எல்லாமே வயசாயிடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. வயசாயிடுவாங்க அப்படிங்கிற இல்லை, எம்ப்ளாய்மெண்ட் இல்லை அப்படி சொன்னாங்களே. ஸோ டெமோகிராஃபி டிவிடெண்ட் இதுக்காக தான் வந்து என்ன இருக்குன்னா, நம்ம வந்து வேர்ல்டுலேயே முக்கியமாக மிகப்பெரிய இன்சூரன்ஸுக்கான அந்த ஸ்கீம்ஸ் வந்து நம்ம வச்சுருக்கோம். PMJN அப்படின்னு வச்சுருக்கோம். இன்னொன்று வந்து நிறைய ஸ்கீம் வந்து யாருக்குமே தெரியலையே அப்படின்னாங்க. இங்கே இருக்கிற எத்தனை பேர் நான் வந்து இந்த ஒரு நான் முதல் ஸ்கீம் பார்த்தேன், அதே மாதிரி ஜன்தன் யோஜனா பார்த்தேன், அதே மாதிரி பேங்கிங் நிறைய ஸ்கீம்ஸ் படிச்சிருக்கோம்ல, இது எத்தனை பேர் போயிட்டு அவங்க வீட்டில் போயிட்டு நான் இது மாதிரிலாம் கற்றுக்கிட்டு நீங்கள் போய் பண்ணுங்க அப்படின்னு நான் என்ன சொல்றேன்னா, கவர்மெண்ட் எல்லாமே பண்றாங்க, கவர்மெண்ட் மட்டுமே பண்ண முடியாது, கவர்மெண்ட் பண்றாங்க. அப்ப நம்மளும் எடுத்து பண்ணோம்னா கன்ஃபார்ம் ஆகும். நானும் சொல்லியிருக்கேன், நீங்களும் சொன்னீங்கன்னா கன்ஃபார்ம் 2047 அதுக்கு முன்னாடியே கூட ஆகும். 2047 நம்ம எல்லாரும் சேர்ந்து டைம் எனக்கு வந்து ரொம்ப நாளாக இருக்கிற ஒரு டவுட் இது. ஏன்னா இது வந்து எந்த இடத்துல யார்கிட்ட கேட்குதுன்னு தெரியல. ஏன்னா எப்படி கேட்டால் எல்லாருக்கும் போய் சேரணும்னு தெரியல. இப்போ இந்த இடத்துல கேட்டால் மேபி யூடியூப்ல கேட்டு நிறைய பேர் பார்க்கலாம். ஏன்னா எனக்கு அப்படி இல்லை. இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குல்ல, அதில் டீச்சர்ஸ் இருக்காங்கல்ல,
ஒரு இயர்லி ஒன்ஸ் இல்லை 2 வயசு வந்து சம்பளம் எத்தனை பிரச்சனை பண்ணுறாங்க. அதே மாதிரி நான் யார் எத்தனை டீச்சர் வந்து அந்த ஸ்கூலில் வந்து இந்த பில்டிங் சரியில்லை, பசங்களுக்கு சாப்பாடு சரியில்லை, எத்தனை பேர் கேட்டுறாங்க? கரெக்ட், எத்தனை பேர் சரி கேட்டுறாங்க? உங்கள் ஸ்கூலில் கேட்டால் இல்லை, தமிழ்நாடு ஃபுல்லாக இல்லை, இந்தியா ஃபுல்லாக கேட்கணும். ஒரு ஸ்கூலில் கேட்டாலும் ஒன்றும் ஆக போகிறது இல்லை. டீச்சர்ஸ் வந்து மந்த்லி சேலரி வாங்குறாங்க. எவ்வளோ? மினிமம் 50 to 60 வாங்குறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த அளவுக்கு வந்து கிளாஸ் எடுக்கிறாங்களா? இல்லை, வருவாங்க, நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்காடுறாங்க. சார் நிறைய நடந்துருக்கு சார், அந்த மாதிரி சும்மா சொல்லிட்டு உட்காராங்க. அதுக்கப்புறம் ஒரு 1 hour ஆச்சுன்னா பீரியட் முடிஞ்சிச்சு அப்படின்னு போயிடுறாங்க. இப்போ டக்குன்னு உங்கள் கிளாஸ் எடுத்துனா ஒரு டக்குன்னு மேக்ஸ் சார் மேம் எனக்கு வந்து அந்த லெசன் கொஞ்சம் பேலன்ஸ் எடுத்துருன்னா சரி வாங்க எடுத்துருங்க, ஏன்னா அவங்களுக்கு ஃப்ரீயாக கிடையாது, அப்படியே விட்டு போகிறாங்க அந்த டைமில். சரி நீங்கள் எடுத்து வாங்கன்றாங்க. இப்போ அந்த டைமில் கரெக்டான இது கொடுத்தா அது பண்ணலாமே. ஏன்னா அவங்களுடைய இது மட்டும் பார்க்குறாங்க, எல்லாருடைய இதுவும் பார்க்கணும்ல. ஓகே, இல்லை அதான் அவர் சொல்கிறாரு, ஒரு டீச்சர் மட்டும் கேட்டால் பார்த்தாது எல்லா டீச்சரும் கேட்கணுன்றாரு. அவ்வளோதான். இப்போ அடுத்தது இதோட கொஞ்சம் சீரியஸானது, இல்லை இந்தியாவுடைய டெவலப்மெண்ட் இதுவரை இப்போ நம்ம 80th இண்டிபெண்டன்ஸ் வர போகிறோம். ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வர இந்தியாவுடைய டெவலப்மெண்ட்டுக்கு தமிழ்நாடோட கான்ட்ரிபியூஷன் ரொம்ப ரொம்ப அதிகம். அது எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லையுமே இன்றைக்கி எடுத்துட்டீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் எல்லா இண்டிகேட்டர்லையுமே தமிழ்நாடுடைய டெவலப்மெண்ட் பற்றி படிச்சிருப்பீங்க. டாப் 3 தான் ஆல்மோஸ்ட் எல்லாமே. நம்ம இண்டஸ்ட்ரியல் ஒர்க் ஃபோர்ஸில் டாப்பில் இருக்கும். இந்த மாதிரி நிறைய ஆஸ்பெக்டில் எக்ஸ்போர்ட்டில், எலக்ட்ரானிக் குட்ஸ், இதில் இந்த மாதிரி நிறைய இதில் நம்ம வந்து தமிழ்நாடு இந்தியாவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணிகிட்டு இருக்கோம். எல்லா இண்டிகேட்டர்லையுமே நம்ம டாப்பில் ஆல்மோஸ்ட் இருக்கும். ஸோ இப்போ இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மறக்க முடியாது, திராவிடியன் பார்ட்டிஸ் அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்களுடைய இதனால நம்ம இந்த அளவுக்கு அச்சீவ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய பொலிட்டிக்கல் சேஞ்ச் வந்திருக்கு. ஸோ ஃபியூச்சரில் இது கண்டினியூ ஆகுமா என்ன அப்படிங்கிறதா இது காமனாக சொல்லுங்கள் சார். கண்டிப்பாக வந்து அந்த இப்போ பழைய கவர்மெண்ட் வந்து ஒரு ஸ்கீம் வச்சுருந்தாங்கன்னா அது இந்த கவர்மெண்ட் அப்படியே தானே கண்டினியூ பண்ணுது. எந்த ஒரு கவர்மெண்ட்டுமே எந்த இடத்துல அது நிறைய கவர்மெண்ட் கண்டினியூ பண்ணியிருக்காங்களே அப்படி பார்த்தீங்கன்னா அதுதான் சார் கண்டினியூ பண்ணுது, எந்த இடத்துலையும் ஸ்டாப் பண்ணலை. கண்டினியூ பண்ணா மட்டும் போதும் அப்படின்றீங்க. ஸ்கீம்ஸ் இருந்தா தானே சார் நம்மளோட அந்த ஸ்கீம் மட்டும் போதும், புதுசா எதுவும் புதுசா ஸ்கீம்ஸும் வேணும். இப்போ வந்து நிறைய பேர் சொன்னாங்க ஸ்கீம்ஸ்லாம் வந்து ரூரல் ஏரியாவுக்கு போக மாட்டேங்குதுன்னு. இப்போ வேளாண்மையில ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தாங்கன்னா கேட்கறது யாரு? சிட்டில இருந்தா கேட்கறாங்க, கீழே இருக்க ஏதோ ஒரு சின்ன கிராமம் இல்ல. இப்ப அதுக்கு எதுக்கு சம்பந்தம் இல்லை. நான் கேட்கறது தமிழ்நாடுடைய இப்ப பொலிட்டிக்கல் ஷிஃப்டா இருக்கு இல்லையா, இந்த கவர்மெண்ட் இதுக்கு முன்னாடி இருந்த அந்த கவர்மெண்ட்ஸ் மாதிரியே கான்ட்ரிபியூஷன் இந்தியா எக்கனாமிக் அதோட அதிகமா பண்ணும். ஏதோ வந்து ஸ்டாப் பண்ணிருக்காங்க, கரப்ஷன் ஸ்டாப் பண்ணிருக்க. அதே மாதிரி நிறைய டிரான்ஸ்பரன்சி இருந்திருக்கு. முன்ன இருந்த கவர்மெண்டோட டிரான்ஸ்பரன்சியை விட இந்த கவர்மெண்டோட டிரான்ஸ்பரன்சி அதிகமா இருக்கு. நம்மளால வந்து ஒரு ஹையர் அஃபிஷியல்ஸா மீட் பண்ண முடியுது. முன்ன இருந்தப்போ அந்த மாதிரி மீட் பண்ற சிச்சுவேஷன்ஸ் வந்து கொஞ்சம் சைலண்டா இருங்க, ரொம்ப கம்மியா இருந்தது. இப்போ அப்பெல்லாம் இல்லையே, எல்லார்கிட்டயும் வந்து கம்யூனிகேட் பண்ற மாதிரி நிறைய சிச்சுவேஷன்ஸ் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. அட் சேம் டைம்ஸ் வந்து நிறைய மானிட்டரிங்கும் நடந்துட்டு இருக்கு. எங்கேயுமே வந்து லேக் ஆஃப் மானிட்டரிங் இல்லைன்னு நம்ம சொல்லவே முடியாது. இப்போ கரண்ட் சிச்சுவேஷன்ல இப்படி நடந்திருக்கு. அதை வந்து அவங்க கொண்டு போவாங்கன்ற ஒரு நம்பிக்கையும் இருக்கு சார். ஓகே, நெக்ஸ்ட் சார். இப்ப கண்டிப்பா இந்த கவர்மெண்ட் அடுத்து போகும் சார். ஏன்னா இப்ப எல்லாருமே உட்கார்ந்து நியூஸ் பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம் புதுசா. எல்லாருமே நியூஸ் பார்க்கறோம், அசம்பிளி டிபேட்டும் பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம், நியூஸ் பார்க்கறோம், என்ன நடக்குதுன்னு தெரியுது, எப்படி சப்போர்ட் பண்றாங்கன்னு தெரியுது. எல்லாமே நம்ம எப்படி சப்போர்ட் பண்றாங்க மீன்ஸ் பீப்பிள் வந்து ஒரு இப்போ வந்து மக்கள் தான் சார் எல்லாத்தையும் தேர்ந்தெடுக்கிறாங்க. மக்கள் எது எடுக்கிறாங்களோ அதுதான். இப்போ வந்து சொல்றாங்க இல்ல இந்த அரசாங்கம் பண்றது கிடையாது, இந்த அரசாங்கம் இதெல்லாம் அது கிடையாது, எல்லாம் ஸ்டிக்கர் ஒட்டி இருக்காங்க முதல் வரைக்கும் பேசியிருக்காங்க. ஆனா உண்மையிலேயே அதுதான் பிளஸ்ன்னு கூட சார் வந்து சொல்லியிருக்காரு. ஏன்னா ஒரு சார் ஆமா சார் சார் சொல்றேன் சார் ஒரு செகண்ட். மற்ற கவர்மெண்ட் வந்து இப்போ வெஸ்ட் பெங்கால்ல என்னன்னா ஒருத்தவங்க அரசாங்கம் கொண்டு வந்தது எல்லாமே மொத்தமா மாத்தினா அது அடுத்து வந்து எப்படி ஒரு மக்கள் மொத்தமே எடுக்கிறதானே செய்யுது. அப்போ அடுத்துக்கு அந்த மக்களுக்கு கொண்டு வராங்களா இல்லையாங்கிற விஷயமே கிடைக்க மாட்டேங்குது. ஆனா இது வந்து மக்களுக்கு இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்கோமோ அது கண்டிப்பா தொடருங்கிற விஷயத்தை தானே சொல்லியிருக்காங்க. மக்களுக்கு எதிரான எதுவும் பண்ணல, மக்களுக்கு எதிராக அடுத்த சேவை பண்ணாங்கிறது தான் ஒரு பெரிய மனப்பான்மையை வச்சிருக்கும் போது கண்டிப்பா இந்த கவர்மெண்ட் வரும் சார். ஓகே சார் 100 நாள் ஆயிடுச்சு தான், ஆனா வந்து டெவலப்மெண்ட் இருக்கிற மாதிரி எனக்கு தோணல சார். தெரியல. சரி சரி, ஏன் தோணல? இந்த தாலிக்கு தங்கம் பட்டு புடவை எல்லாம் யார் சார் உங்ககிட்ட கேட்டா? அது ஆல்ரெடி இருந்துச்சுல, தாலிக்கு தங்கம் இதெல்லாம் வந்து முன்னாடி இருந்துச்சுல, வேணாமா? இல்லாம ஆக்கியிருந்தாங்க, காசு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அந்த காசு வந்து பெனிஃபிட்டா இருந்துச்சு. ஆனா தாலிக்கு தங்கம் கொடுக்கறதுனாலயோ பட்டு மோதிரம் கொடுக்கறதுனாலயோ மோதிரம் கொடுக்கறதுனாலயோ நோ யூஸ் சார். அந்த காசு இல்ல, இப்ப மோதிரம் கொடுக்கறதுனால இன்ஸ்டிடியூஷன் டெலிவரி அதிகமாகும்ல. ஓகே தான் சார், நான் ஏத்துக்கிறேன். ஆனா வந்து எனக்கு அது சரியா படல சார். அத மாதிரி
குரூப் 1க்கு படிச்சிட்டு இருக்காங்க, குரூப் 2க்கு படிச்சிட்டு இல்ல இருக்காங்க. அது வேண்டாம், அது எக்கனாமிக் பத்தி பேசுங்க. இது வந்து எப்படி தமிழ்நாடு இது வேணாம், வேகன்சி இதை பத்தி எல்லாம் பேச வேணாம். எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்கு, இந்தியாவோட எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்கு தமிழ்நாடுடைய கான்ட்ரிபியூஷன் அந்த ஆஸ்பெக்ட்ல பேசுங்க. மித்த டாபிக் போவேன் நம்ம. சார் வேகன்சி அதிகப்படுத்தினா தானே சார் வேலை வாய்ப்பு அதிகரிக்கும். வேலை வாய்ப்பு அதிகரிச்சா தானே சார் வேற இடத்துல வேகன்சி இது பண்ணலாம்ல. இப்ப கவர்மெண்ட்ல கம்மி பண்ணிட்டு அரசாங்கத்துக்கு வந்து இதனால பணம் இதாகும்ல. ஓகே சார், என்னோட கருத்து இதுதான் சார். வேகன்சி தான் சார் என்னோட ப்ராப்ளம். வேகன்சி தான் உங்களோட ப்ராப்ளம். The greatest thing that we can learn from history is that we'll never learn anything from history. ஓகே. இப்போ நம்ம மேக்ஸ் கணக்குப்படி பார்த்தோம்னா நம்ம நாடு வந்து டெவலப் நேஷன் ஆகிறதுக்கு நமக்கு வந்து US டாலர்ல 14,000 தமிழ்நாடு இதை கம்பேர் பண்ணி அதுக்கு வரீங்களா? அதுக்கு தான் தேவைப்படுது. அப்படின்னா 10% growth இருக்கணும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அது இருக்கு. இப்போ ஆட்சி மாறி இருக்கு. ஆட்சி மாறினதுனால அது வந்து கூடுதா குறைதான்னு பார்க்கும்போது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்ல. ஏன்னா அவ்வளோ பிரச்சனை போயிட்டு இருக்கு அங்க சட்டசபை செக்டார்ல அவ்வளோ பிரச்சனை போயிட்டு இருக்குன்னா எக்கனாமிக்கலா பேசுங்க. எக்கனாமிக்கல்ல லைக் வந்து நமக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தண்ணி பிரச்சனை போயிட்டு இருக்கு. காவேரிக்கும் நமக்கும் தண்ணி பிரச்சனை போயிட்டு இருக்கு. பட் சட்டசபையில ஒருத்தங்களுக்கு என்ன பிரச்சனைனா அவங்களுக்கு டம்ளர்ல தண்ணி இல்ல அத பத்தி பேச வேணாம், பாலிடிக்ஸ் பத்தி பேச வேணாம், டெவலப்மென்ட் ஆஸ்பெக்ட்ல பேசுங்க. சோ நம்மளோட எஜுகேஷன்ல இந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ல பேசுங்க. நம்மளோட திங்கிங் process வந்து எதை நோக்கி இருக்குதுங்கிறது. ஏன்னா நான் ஸ்கூல் படிக்கும்போது இந்தியாவை பற்றி கனவு காணுங்கள் என்றால் அப்துல் கலாம், நானும் கனவு கண்டு கொண்டு இருக்கிறேன்னா அப்பவே கனவு நம்ம காண ஆரம்பிச்சிட்டோம். பட் ஸ்டில் நம்மளால ஏன் அதை அடைய முடியல? ஏன்னா நமக்கு வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய இடத்துல நம்ம ஃபோக்கஸ் பண்ண மாட்டேங்கிறோம். அஸ் ஒரு தனி மனிதனா நான் வந்து சரி இப்போ கவர்மெண்ட் இப்படி சொல்லுது, நான் வந்து இதை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத நான் ஃபாலோ பண்றேனா? இல்ல. எல்லாருமே வந்து போக போக ரிசோர்சஸ் கம்மியா இருக்கிறனால நம்ம சுயநலமா தான் இருக்கும். அந்த சுயநலம் கூட தான் போகுது எந்த ஒரு தனி மனிதனாலும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அப்பவும் ஆகல. ஸோ ஆகும், பட் இன்னும் லேட் தான். 20 வருஷத்துல ஆக போறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ நடக்காது. சார் இப்போ வந்து நீங்க கேட்டீங்க பாலிசி ஷிஃப்ட் ஆகுமான்னு கேட்டிருந்தீங்களா சார்? பாலிசி ஷிஃப்ட் ஆகுமான்ல, இது கண்டினியூ ஆகுமா இல்ல இது இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா? இப்போ தமிழ்நாடோட கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது ரொம்ப அதிகம் இந்தியன் எக்கனாமிக்கு. ஸோ அது வந்து இன்க்ரீஸ் ஆகுமா இல்ல டிக்ரீஸ் ஆகுமா, என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது உங்களுடைய ஒப்பீனியன். ஏன்னா 100 days ஆச்சு, இந்த கவர்மெண்டோட பெர்ஃபார்மன்ஸ் என்ன சொல்றீங்க? முன்னாடி இருந்த கவர்மெண்ட் வந்து சமூக நீதியை வந்து வாழ்க்கையாக கொண்டு இருந்தாங்க சார். அவங்க கொண்டு வந்த ஸ்கீம்ஸை தான் நம்ம இப்போ ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த ஸ்கீம்ஸ்னால கண்டிப்பா தமிழ்நாடு வந்து ரொம்ப அமர்த்தியா சென் சொல்லியிருந்தாங்க, தமிழ்நாடு வந்து மற்ற மாநிலங்கள் கூட ஒப்பிடக்கூடாது, டெவலப்பான கண்ட்ரிஸ் கூட ஒப்பிடணும். அது எல்லாமே வந்து யாருனால நடந்துச்சு சார்? திராவிடியன் கவர்மெண்ட்னால தான் நடந்துச்சு சார். ஓகே. ஸோ இப்போ வந்து பெருசா எந்த சேஞ்சஸுமே நடக்கல. ஆனா நம்ம திராவிடியன் கவர்மெண்ட் கொண்டு வந்த சேஞ்சஸ்னால மேபி டெவலப் ஆகிறதுக்கு 47ல டெவலப் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. Dravidian ideologies என்னன்னு ஃபர்ஸ்ட் நமக்கு தெரியணும் சார். ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் தட் Dravidian ideology stresses on is state autonomy. இன்னைக்கு எந்த கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணி வந்தாலும் ADMK, DMK, TVK எந்த கவர்மெண்ட் வந்தாலும் என்ன பண்ணுதுன்னா blaming the previous government. காசு இல்லை, கஜானால காசு இல்லை, நாங்கள் என்ன பண்ணுவோம், இவ்வளோ 100 நாள் தான் ஆச்சு, 1 வருஷம் தான் ஆச்சு, 2 வருஷம் தான், 5 வருஷம் தான் ஆச்சு, அப்புறம் 10 வருஷம் தான். எப்போ அது நிற்காது? பிகாஸ் த சென்ட்ரல் வி ஆர் டிபெண்ட் ஆன் சென்ட்ரல். ஸோ டீசென்ட்ரலைஸ் பண்ணணும். இன்னைக்கு வந்து டைரக்ட் டாக்ஸஸும் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் வாங்குறாங்க, இன்டைரக்ட் டாக்ஸஸ் GSTயும் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் வந்து லெவி பண்ணுறாங்க. தேர் கலெக்டிங் இட், தேர் நாட் கலெக்டிங் இட், தேர் அவங்க தான் டிவைட் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ வி ஆர் என்டையர்லி டிபெண்ட் ஆன் சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ரோல் வந்து கம்மியாகுது. ஸோ ஸ்டேட் அட்டானமி கம்மியாகுது. ஸ்டேட் அட்டானமி இல்லாமல் நான் என்ன பண்ண முடியும்? ஸ்டேட்டில் காசு இல்லாமல் என்ன பண்ண முடியும்? என்ன பாலிசிஸ் நான் கிரியேட் பண்ண முடியும்? எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும்? அது எந்த கவர்மெண்ட் வந்தாலும் எப்படி சேஞ்ச் வந்தாலும் தட்ஸ் சம்திங் தட் வி ஹேவ் டு திங்க் அபவுட். எல்லாருமே காசு இல்லன்றாங்க. ஃப்ரீபீஸ் கான்செப்ட்ன்ற ஒன்னு இருக்கு. எக்கனாமிக்கு இதுக்கு முன்னாடி கவர்மெண்ட் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணி ஃபியூச்சர்ல கண்டினியூ ஆகுமா ஆகாதா, இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா, அத மட்டும் சொல்லுங்க. அதான் சார் ஃப்ரீபீஸ் கான்செப்ட் இருக்கிறதுனால தான் சார் கொஞ்சம் டிலே ஆகுது. இப்போ அது இல்லனா இப்போ இதுக்கு முன்னாடி ஃப்ரீபீஸ் நிறைய இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா ADMK கவர்மெண்ட் DMK கவர்மெண்ட்ல இருந்தனால தான் ஓரளவு டெவலப் ஆயிருக்கும். அப்படி பார்த்தா இப்போ பஸ்ஸுக்குலாம் லேடிஸ்க்கு மட்டும் ஃப்ரீயா கொடுக்குறாங்க, அப்போ ஜென்ஸுக்கும் தானே ஃப்ரீயா கொடுக்கணும். ஏன் இந்த பார்ஷியாலிட்டி இல்ல? ஏன் கொடுக்குறாங்க? சரி பஸ் வந்து லேடிஸ்க்கு ஃப்ரீயா கொடு, அந்த லேடிஸ்க்கு கொடுக்குற டிக்கெட்லாம் கலெக்ட் பண்ணியிருந்தனா அது ஒரு ரெவன்யூ எங்கேயோ இன்க்ரீஸ் ஆயிருக்கும்ல. ஸோ இது மேஜர் ஃப்ரீபீஸ் கான்செப்ட் வந்து ப்ளே பண்ணுது. இதுதான் வந்து அப்படி பார்த்தீங்கன்னா சைக்கிள் கொடுத்தது, லேப்டாப் கொடுத்தது, எஜுகேஷன் ஃப்ரீயா கொடுத்தது, அதனால எந்த இம்பாக்ட்டுமே இல்லைன்றீங்க. எஜுகேஷன் மிட் டே மீல்ஸ்ன்றது வந்து ஒரு
ரைட் டு ஆர்டிகல் அந்த மாதிரி ஒரு ஆர்டிகல் அது மாதிரி சொல்லலாம் ஒரு 21-19 அந்த மாதிரி ஒரு இதில் சொல்லலாம் எஜுகேஷன் இம்பார்ட்டன்ட்டு அப்படின்ட்டு. ட்ராவலிங் என்ன சார் இம்பார்ட்டன்ட்டு? டிராவலிங் தான் எல்லா விஷயத்தையும் சேஞ்ச் பண்ணுது. டிராவலிங் இம்பார்ட்டன்ட் இல்லையா? கொஞ்சம் அமைதியா இருக்கு. அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்போர்ட் பண்றோம், கொஞ்சம் அமைதியா, கொஞ்சம் சைலண்டா இருங்க. எக்ஸ்போர்ட் பண்றோம்னு சொல்றோம், அது ஓகே தான், எக்ஸலண்ட். அதை விட இம்போர்ட்டும் அதிகமாக பண்றோமே, அண்ட் தென் எக்ஸ்போர்ட்டும் இம்போர்ட்டும் எப்போ பேலன்ஸ்டா இருக்கோ அப்போதானே சார் வந்து டெவலப் ஆகும். அண்ட் தென் அதுதான் சார். தேங்க்யூ. ஓகே சார் இப்போ எல்லாம் வந்து இலவசமாக கொடுக்குறாங்க, எதுக்கு மோந்துரும் அது இதெல்லாம் சொல்கிறாங்க. எதுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்கன்னா ஒரு செக்டாரை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. இப்போ சப்போஸ் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸை வந்து மக்களுக்கு கொண்டு போகணுன்றதுக்காக தான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் குழந்தை பிறக்கிற குழந்தைக்கு தான் தங்கம் வந்துடும், எல்லா குழந்தைக்கும்லாம் சொல்லலையே. அப்போ அங்கே என்ன வந்து இம்ப்ரூவ் ஆகுதுன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகுது. அப்படி இம்ப்ரூவ் ஆகுறப்ப நம்மளுக்கு என்ன ஆகும், கவர்மெண்ட்டோட ரெவென்யூ அதிகமாகும். ஃப்ரீ பஸ்ஸஸ் கொடுக்குறாங்க அந்த மாதிரிலாம் சொல்றாங்க. சரி, இப்போ நிறைய பேர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு போறதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் வந்து கம்மியா இருக்கு சார். ஒத்துக்கிறீங்களா? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்மியா இருக்குன்னு ஒத்துக்கிறீங்களா? அது இம்ப்ரூவ் பண்றது ஒரு கவர்மெண்ட் வந்து அது மட்டுமே பண்றது இல்ல சார். பீப்புளோட இன்டெகிரிட்டி இருந்தாதான் அது வந்து இம்ப்ரூவ் ஆகும்னு நான் சொல்றேன். ஒரு கவர்மெண்ட் மட்டுமே அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க முடியாதுல்ல. ஃபார் த பீப்புள், பை த பீப்புள், ஆஃப் த பீப்புள்னு எதுக்கு சொல்றாங்க? பீப்புளோட இன்டெகிரிட்டி வேணும்ன்றதுக்காக தானே அது சொல்றாங்க. ஒரு பஸ் ஃப்ரீயா கொடுக்குறாங்கன்னா பெண்கள் எத்தனை பேர் வந்து முன்னாடி வந்து இந்த ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கான சான்சஸ் வந்து வீட்டில் வந்து காசு செலவு பண்ணி நீ அங்கே ஒரு பையனா இருந்தால் சீக்கிரம் விட்டுருவாங்க. பொண்ணா இருக்குமே இப்போ ஃப்ரீ பஸ் இருக்கும்போது இங்கேருந்து ஒரு இடத்துக்கு போயிட்டு வர முடியுதுல்ல. எந்த ஒரு அவங்க டிபெண்டன்சி இல்லாமல் இருக்காங்கல்ல, அந்த ஒரு டார்கெட்காக தான். யாரும் வந்து இந்த இது வந்து யூஸ்ஃபுல் இல்லைன்னு எந்த ஸ்கீமுமே சொல்ல முடியாது. எல்லா ஸ்கீமுக்கான டார்கெட் ஒன்று இருக்குது, அதை அச்சீவ் பண்ணுறதுல தான் இருக்குது. எது வேஸ்ட்டுன்னு மட்டும் சொல்லிட முடியாது. அதுக்கு அப்படி வேஸ்ட்டுன்னு சொல்கிறது என்ன புரிஞ்சு படிச்சாங்கன்னு புரியல. எல்லாருமே வந்து டாபிக் வேற எங்கேயோ கொண்டு போயிட்டீங்க. ஸோ நான் கேட்டது தமிழ்நாடு கவர்மெண்ட் இதுக்கு முன்னாடி நிறைய கான்ட்ரிபியூஷன் பண்ணாங்க, ஃபியூச்சரில் அது கான்ட்ரிபியூஷன் நடக்குமா, இன்க்ரீஸ் ஆகுமா, டிக்ரீஸ் ஆகுமா அப்படின்னு தான் கேட்டேன். ஸோ லாஸ்டா ஏன்னா டைம் முடிய போகுது நமக்கு. ஸோ லாஸ்டா ஒரு ஆள் இதே கண்டினியூ ஆகுமா இந்த கவர்மெண்ட்ல அப்படிங்கிறது? சரி, இப்போ வந்து ப்ரீவியஸ் கவர்மெண்ட்ல தான் சரி, இப்போ ரீசெண்டாக நம்மளே பார்க்குறோம் எலக்ட்ரிசிட்டி பில் எவ்வளோ வருதுன்ட்டு. ப்ரீவியஸ் கவர்மெண்ட்லயும் 100 யூனிட்ஸ் ஃப்ரீ இல்ல. இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு நான் கேட்கறேன், இது வந்து அந்த ஸ்கீம்ஸ் அதெல்லாம் விட்டுருங்க, கவர்மெண்ட்டுக்கு கான்ட்ரிபியூஷன் எப்படி இருக்கும், இந்தியன் கவர்மெண்ட் இந்தியாவுடைய ஜிடிபிக்கு இதுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் கேட்கறேன். சரி, இப்போ ப்ரீவியஸ் கவர்மெண்ட் வந்து நிறைய வந்து அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட் பண்ணாங்க. பட் இப்போ வந்து அக்ரிகல்ச்சர் நம்ம நிறைய வந்து லைக் டிபெண்ட் அப்பான்ஸ் வாட்டர் தான் சார். ஸோ இப்போ அவங்க மேபி அந்த வாட்டர் ஸ்காசிட்டி அதெல்லாம் மேபி அவங்க டெவலப் பண்ணா எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஆகும் சார். ஓகே, 5 மினிட்ஸா இல்ல கேமராவே ஆஃப் ஆக போகுது. 1 மினிட்ல டக்குன்னு க்ளோஸ் பண்ணுங்க. சார் ஃபர்ஸ்ட் வந்து சோஷியல் ஜஸ்டிஸ் போன கவர்மெண்ட் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோங்க, ஓகேங்களா? திராவிடன் ஐடியாலஜினா சோஷியல் ஜஸ்டிஸ். கவர்மெண்ட் அந்த பத்தி பேசுங்க. எகனாமி தமிழ் இந்தியன் எகனாமிக் கான்ட்ரிபியூஷன் அத மட்டும் பத்தி பேசுங்க. எகனாமிக் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து தமிழ்நாடோட எகனாமிக் growth வந்து 2031ல 1.5 ட்ரில்லியன் சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? 2047ல நம்ம வந்து 5 ட்ரில்லியன் வந்து இந்தியா அச்சீவ் பண்ணிச்சுன்னா நம்ம ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆக போறோம்னா 30ல சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? அப்போ நம்ம வந்து 1.5 ட்ரில்லியன் நான் வந்து கொடுக்க போறேன், தமிழ்நாட்டுல இருந்து கொடுக்க போறேன். அப்படி அது ஆட்டோமேட்டிக்கா யூபில இருந்து கொடுக்க போறாங்க. இல்ல அது இந்த கவர்மெண்ட் அத பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? எப்படி இருக்கு சார்? ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா வந்து ஹியூமன் எம்பவர்மெண்ட் பண்ணணும். ஹியூமன் எம்பவர்மெண்ட் என்ன பண்ணிருக்காங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த ஃப்ரீ பஸ் ஸ்கீம் வந்து டிராவல் மட்டும் என்ன ஆயிட போகுதுன்னு கேட்டாங்க சார். நான் வந்து காமனா கேக்குறேன், இதுல புரிஞ்சுக்க மாட்டீங்க இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் ஓகேவா? இப்போ ஹியூமன் எம்பவர்மெண்ட்டுக்காக வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா அதே வந்து கொடுத்த அந்த ஃப்ரீ பஸ் ஸ்கீம் வந்து இப்போ கொடுத்துருக்காங்க, கண்டினியூ பண்ணிருக்காங்க. அது மூலமா வந்து 888 வந்து ஹியூமன் வந்து சேவ் பண்றாங்க, அது மூலமா வந்து எக்கனாமிக் கான்ட்ரிபியூட் பண்றாங்க. அதனால ஹியூமன் எம்பவர்மெண்ட் ஆகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்தோன்னா ஃபார்மர்ஸ்க்கான ஹெல்ப் என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து இப்போ ஃபார்மர்ஸுக்கு வந்து இப்போ இந்த பட்ஜெட் செஷனில் கூட என்ன பண்ணியிருக்காங்கன்னா கரும்புக்கும் நெல்லுக்கும் வந்து அந்த அடிப்படை தொகையை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் வந்து இங்கே பண்ண நேஷன்ஸில் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ ஃபார்மர்ஸ்க்கான இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து சோஷியல் ஜஸ்டிஸ் சொல்ல போனால் வந்து எஸ்சிஎஸ்டிஸ்க்கான நலனை பார்க்கணும். ஸோ எஸ்சிஎஸ்டிஸ் நலனை பார்க்குறப்ப இங்கே அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணுறதுக்கு நிறைய வந்து ஸ்கீம்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக எக்கனாமிக் க்ரோத்துக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. நெக்ஸ்ட் வந்து என்ன கேட்டாங்கன்னா ஏன் வந்து எங்களுக்கு பட்டு சேலை வந்து ஃப்ரீயாக கொடுத்தா எங்களை என்ன ஆக போகுது? ஸோ தமிழ்நாட்டில் பார்த்தோன்னா இங்கே இருக்கிறதுல வந்து நெசவாளியில் வந்து நிறைய பேர் இருக்காங்க. இப்போ ஃபார்மர்ஸை பற்றி பேசுங்க நிறைய பேர் இருக்காங்க. நெசவாளி பற்றி நான் வந்து கான்செப்ட்லேருந்து வரேன். ஸோ நெசவாளி பற்றி பேசுறதுக்கு அவ்வளோவா யாருமே இல்லை. ஸோ இந்த பட்டு சேலை மூலமாக என்ன ஆக போகுது? நெசவாளி அந்த கூட்டுறவு சங்கம் ஏற போகுது. ஸோ அது மூலமாக என்ன ஆக போகுதுன்னா நம்மளோட எக்கனாமிக் தான் க்ரோத் ஆக போகுது. ஸோ பட்டு சேலை வந்து நீங்கள் கொடுக்கறதுனால எனக்கு தான் ஆக போகிறது இல்லைன்னா அதுக்கு பின்னாடி இருக்க நெசவாளிஸ் தான் வர போகிறாங்க. ஸோ அதனால தான் என்ன பண்ணுறாங்கன்னா ஃப்ரீயாக வந்து ரேஷன் கடையில் வந்து இன்னமும் வந்து வேஷ்டி சட்டை ஏன் கொடுக்க போகிறாங்க, அது டிரைவிங் இல்லை அப்படி ஏன் சொல்கிறேன்னா அது மூலமாக நெசவாளிஸ் வந்து க்ரோத் ஆகுறாங்க. ஸோ இது வந்து ஒரு எக்கனாமிக்கான க்ரோத்துக்கு நான் சொல்கிறேன். ஸோ இப்போ வரைக்கும் வந்து டிரைவிங் ஐடியாலஜி படி பண்ணதுனால தான் தமிழ்நாடு வந்து
10.89 க்ரோத்தில் இன்னமும் வந்துட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து இப்போ இருக்க கவர்மெண்ட்டும் ஹெல்ப் பண்ணுறாங்க, ப்ரீவியஸ் கவர்மெண்ட்டும் நல்லாவும் ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நெக்ஸ்ட்டுமா என்ன சொல்கிறாங்கன்னா கடன் நிறைய வாங்கிட்டோன்னு சொல்கிறாங்க. சார் இப்போ நம்ம சாதாரண ஒரு குடும்பத்தில் போய் பார்த்தீங்கன்னா கூட எதுவுமே பார்த்தோம்னா கடன் வாங்காமல் ஒருத்தர் கூட வந்து வீட்டில் வந்து இது பண்ண முடியாது, லோன் இல்லாமல் பண்ண முடியாது, இஎம்ஐ இல்லாமல் பண்ண முடியாது. அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா சின்ன வீடுக்கே வந்து கடன் இல்லை, இஎம்ஐ இல்லைனா வீடு இல்லைனா இவ்வளோ பெரிய நாட்டுக்கு கடன் எல்லாம் எப்படி சார் பண்ண முடியும்? ஸோ கடன் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ரெகுலேட் பண்ணி தான் வாங்கிட்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கே என்ன தெரியும்னா அவங்க வந்து ஒரு லிமிட்டை வந்து தாண்டி போக தான் போகிறாங்க. ஆனால் இப்போ இருக்க கவர்மெண்ட் வந்து அதை எப்படி சுதாரிச்சுட்டு பண்ண போகிறாங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிவிடுவாங்க. இதுக்கப்புறமா வந்து எப்படிலாம் வந்து சோஷியல் ஜஸ்டிஸ் இன்னும் சொல்ல போனால் எக்கனாமிக் க்ரோத்துக்கு வந்து வேற என்ன ஹியூமன் எம்பவர்மெண்ட் நிறைய பண்ணியிருக்காங்க, அப்புறம் ஃபார்மர்ஸ்க்கு நிறைய பண்ணியிருக்காங்க. சார் கண்டிப்பாக வந்து 2047 தமிழோட ரோல் வந்து கொஞ்சம் நிறையவே இருக்கும். சில்ட்ரனுக்கான நிறைய இதுவும் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் சொல்ல போனால் பெருசாக சொல்லிட்டு. ஓகே, ஸோ எல்லாருமே வந்து உங்களுடைய பாயிண்ட்ஸ் இந்த சைடும் சரி இந்த சைடும் சரி எல்லாமே வேலிட் பாயிண்டாக தான் சொன்னீங்க. ஸோ இப்போது நம்ம செஷன் ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு 2.5 hours கிட்ட ஆக போகுது. எப்படி போச்சுன்னே தெரில. எஸ் 2.5 hours கிட்ட ஆக போகுது, 5:30 ஆக போகுது டைம். ஸோ இப்போ நீங்கள் பேசின எல்லாத்தையுமே ஒருத்தர் அப்சர்வ் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ நவ் வி கால் பார்த்திபன் சார் டு கிவ் ஹிஸ் ஃபைனல் வேர்டிக்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி, ஏன்னா சார் சொன்னதில் ஒரு விஷயம் பண்ணல, ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணல. I have to be honest, there was some issue. Okay, so it was highly லைக் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா ஒரு ஜென்ரலிஸ்டாக இல்லாமல் ஒரு யூபிஎஸ்சி அண்ட் டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ்குள்ளே நடக்கிற மாதிரியான கான்செப்டில் ஓகேவா மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா எல்லாம் பாயிண்ட்ஸ், வேலிட் பாயிண்ட்ஸ் வச்சு பேசுனீங்க. தட் வாஸ் ரியலி ஒண்டர்ஃபுல். ஏன்னா வரதுக்கு முன்னாடி எனக்கு இருந்த மிகப்பெரிய பயமே இது எங்கே வந்து ஒரு சன் டிவியில் பொங்கல் அன்னைக்கு நடக்க வேண்டிய என்ன சமூக கருத்துக்களை சொல்லக்கூடியது புது படமா பழைய படமா அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் போயிடுமோன்ற உண்மையான பயத்தில் தான் வந்தோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சீரியஸாக எங்களுக்கு வந்து என்ன நடக்க போகுது சொல்லிட்டோமே, பசங்க வந்து வேலிடாக ஏதாவது கொண்டு வருவாங்களா இல்லை சண்டை போட்டுக்கிற மாதிரி ஏதாவது போக போகிறாங்களா, ரொம்ப ஜென்ரலைஸ்டாக போக போகிறாங்களான்னு பார்த்தோம். பட் மோர் தென் அவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வேலிட் பாயிண்ட்ஸ் வச்சு பேசுனீங்க, வாட் வி ஹேவ் எக்ஸ்பெக்டட். ஏன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ஜிஎஸ்டிபி க்ரோத் அந்த மாதிரிலாம் வச்சு பேசுகிறப்ப வி ஆர் ரியலி ஹாப்பி ஆன் போத் சைட்ஸ் ஆஸ் அ அகடமிஷியன். ஏன்னா கற்க கசடர் முந்தின இந்த திருக்குறள் கிளாஸில் சொன்னது தான். ஓகே, கற்க கசடரை தான், அது கசடரை கட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறப்ப ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிற்க அதற்கு தக இனிமேட்டு தான் தெரியும். இப்போ தெரியல, அது இன்னொரு 2 வருஷம் கழிச்சு தான் நிற்கிறீங்களா நடக்கிறீங்களா அப்படின்றதெல்லாம் தெரிய வரும். ஓகே, ஸோ அதோட மிக முக்கியமான விஷயம். ஸோ ரொம்ப சிம்பிள், இந்த சைட்லேருந்து ஆரம்பிக்கலாம். நிறைய கண்ட்ரீஸ் நீங்கள் சொன்னீங்க கரெக்டாக. ஸோ நிறைய கண்ட்ரீஸ் ஆஸ்பெக்டில் சொல்கிறப்ப இதெல்லாம் டெவலப்டு கண்ட்ரீஸ் அப்படின்னு சொன்னீங்கல்ல. ஸோ அவங்களுக்கு நான் கொடுக்க போகிற ஆன்சர் தான் இதுக்கான ஆன்சருமே. ஓகே, என்னென்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஜப்பான் எடுத்துக்கலாம். ஓகே, ஜப்பானில் வந்து பார்த்தீங்கன்னா கரோஷி அப்படின்னுவாங்க. கரோஷி அப்படின்னா த பர்சன் ஹூ ஹவ் ஓவர் ஒர்க் அண்ட் டைடு. ஓகே, ஜப்பானில் வேலையில் அதிகமான பணிச்சுமையினால் இறக்குற மனுஷங்களுக்கு கரோஷின்னு பேர். அப்போ ஒரு கான்செப்டுக்கு பேர் வைக்கிறோன்னா அப்போ அது ரிப்பீட்டடாக நடந்திருக்கணும் தானே. கரெக்டாக தற்கொலைன்னு எதுக்காக பேர் வைக்கிறாங்க? ஒருத்தங்க 2 பேர் பண்ணுறதுனால மட்டும் கிடையாது. ஓகே, ஸோ அதை வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு செலிப்ரேட்டட் கல்ச்சராகவே மாறுது. ஜப்பானில் வந்து பார்த்தீங்கன்னா வேலை நேரத்தில் தூங்குறவங்களை எழுப்பக்கூடாது அப்படின்ற சட்டமே இருக்குது. ஏன்னா அவன் டயர்ட்னால தான் தூங்கியிருப்பான்ற நம்பிக்கை. கண்டிப்பாக வேலையோட டயர்டில் தூங்கியிருப்பான் அப்படின்ற ஒரு நம்பிக்கை. அதே நேரத்தில் ஜப்பானில் நைட் டைம் பார்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் கோட் சூட்டோடு சேர்ந்து மயங்கி கிடக்கிறவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அவங்கள வீட்டுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்குன்னு சர்வீசஸ்லாம் இருக்குது. ஏன்னா பணிச்சுமையினால. ஸோ இட்ஸ் அ கல்ச்சர் விச் ஹாஸ் ஓவர் க்ளோரிஃபைடு. ஓகேவா, ஒர்க்கிங். ஓகே, ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஒர்க். ஆனால் அதுக்கான காரணம் என்ன அப்படின்றது பாருங்க. பாசிட்டிவ்ஸும் இருக்குது, நெகட்டிவ்ஸ் இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி தான் ஹிரோஷிமா நாகசாகி பாம்ஸ் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரியை டெவலப் பண்ணணும், ஹை லெவலில் டெவலப் பண்ணணும்னு நினச்சாங்க. டு யூ நோ வாட் ஆர் த ஒன் ஆஃப் த ஏர்லியஸ்ட் திங் ஜப்பான் ஹேஸ் இம்போர்ட்டட் ஃப்ரம் அதர் கண்ட்ரீஸ்? இந்த ஹிரோஷிமா நாகசாகி பாம் இதுக்கு அடுத்து தே ஹவ் இம்போர்ட்டட் அக்ரிகல்ச்சரல் சாயில். ஓகே, எந்த இடத்துலலாம் வந்து உங்களுக்கு அக்ரிகல்ச்சர் நடக்காதுன்னு நினைக்கிறாங்களோ, நடக்காதுன்ற கன்ஃபர்மேஷன் வந்ததோ அந்த இடத்துக்கு அக்ரிகல்ச்சர் சாயில் இம்போர்ட் பண்ணாங்க. ஏன்னா அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸ் இம்போர்ட் பண்ணக்கூடாது, அக்ரிகல்ச்சரல் சாயிலை வந்து இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்க. ஓகேவா, ஸோ அந்த அளவுக்கு தே ஹவ் ஃபியூச்சர். இன்னொரு விஷயம், அங்கே மக்களோட கான்ட்ரிபியூஷன் நிறைய பேர் சொன்னீங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த ஒரு ஃபுட்பால் மேட்ச் முடிஞ்சமேட்டு கூட பார்த்தீங்கன்னா என்ன பண்ணாங்க, எல்லா பொருளையும் எடுத்து போட்டு இது பண்ணாங்க. அதே மாதிரி தான் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஃபுகுஷிமா டிசாஸ்டர் நடந்தது பார்த்தீங்களா. அப்போ கிளீனிங் க்ரூ வந்தாங்க தெரியுமா, அதாவது அந்த இடத்த க்ளீன் பண்ணுறது. தே மேட் ஷுர் தட் தே வர் ரிட்டையர்டு சிட்டிசன்ஸ்.
ரிட்டையர் சிட்டிசன்ஸ் வாலண்டியராக வந்தாங்க. யங் ஜென்ரேஷன்ஸை இது செஞ்சு அந்த இடத்துக்கு அனுப்பாதீங்க, நாங்கள் போயிட்டு அந்த இடத்துல க்ளீன் பண்ணுறோம். ஏன்னா க்ளீன் பண்ணுறதுனால கண்டிப்பாக எங்களோட பாடிக்கு என்ன ஆக போகுது, ரேடியேஷன் டேமேஜ் வந்து நடக்க போகுது. ஸோ நாங்கள் போயிட்டு அந்த இடத்த க்ளீன் பண்ணுறோம். ஏன்னா ஃபியூச்சர் இது நாங்கள் எங்களால் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு பிளான்ட். ஓகே, எங்களோட மிஸ்டேக்ஸ்க்கு ஃபியூச்சர் ஜென்ரேஷன் வெரி குட். ஸோ அல்டிமேட்லி வாட் இஸ் த ரிசல்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேக்கிங் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் ஓர். ஜப்பான் டுக் ரெஸ்பான்சிபிலிட்டி. German automobile, believe it or not, it was most of them were started by Hitler. Most of the German automobile were started by Hitler. But believe it or not, அந்த பேரை மாத்துறதுக்காக அவங்க நிறைய விஷயம் கொண்டு வந்தாங்க. ஜப்பான் அண்ட் ஜெர்மன் ரெண்டுமே ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் ஆர் ஆட்டோமேட்டிவ் இண்டஸ்ட்ரி அண்ட் ஹைடெக் இண்டஸ்ட்ரியில் லீடிங்கில் இருக்க கம்பெனி. பட் ஜெர்மன் இஸ் த நம்பர் 1 ஆர் இன் த டாப் 5 which has the highest amount of work life balance. அது தெரியுமா? ஈவினிங் நைட் 8 o'clock மேலே உங்களால் வந்து எந்த ஒரு லவுட் நாய்ஸ் மேக்கிங்ஸ் எலக்ட்ரானிக்ஸோ இல்லை கேஜெட்ஸையோ ஆன் பண்ணக்கூடாது. மிக்சியில் ஏதாச்சும் போட்டிங்கன்னா 8 மணிக்கு மேலே யூ வில் பி ஃபைன்ட் ஆர் யூ வில் பி டேக்கன் டு ஜெயில். சண்டே மெயில் அனுப்பிச்சது, அதாவது ஆஃபீஸ் மெயில் போனுச்சுன்னு தெரிஞ்சதுன்னா த கம்பெனி வில் பி ஃபைன்ட். பட் ஜஸ்ட் இமேஜின் 2 countries who are in the leader, ஓகே, மேக்கிங் ப்ரொடக்ஷனில் லீடராக இருக்க 2 countries-ஓட கல்ச்சரல் டிஃப்ரென்சஸ் பாருங்கள். ஒரு கண்ட்ரி சாகிற வரைக்கும் வேலை பாருங்குது, இன்னொன்று நீ வேலை செய்கிறதே வாழ்றதுக்காக தான் அப்படின்னு. ஸோ அல்டிமேட்லி இந்த இடத்துல யார் கான்ட்ரிபியூட் பண்ணுறா? மக்கள் தான் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ஓகே, அண்ட் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், பாசிட்டிவ் சொன்னா நெகட்டிவ் அப்படின்ற ஆஸ்பெக்ட் நான் பார்க்குறதா சஜஷன். வென் வி வில் ஸ்டார்ட் டேக்கிங் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் அவர் ஓன், எப்போ நம்ம அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க போகிறோம்? ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய கண்ட்ரிஸ், சிங்கப்பூர் சொன்னீங்க பார்த்தீங்களா, சிங்கப்பூரோட ஃபவுண்டிங் ஃபாதர்னு சொல்கிறது லீ குவான் யூ அப்படின்வாங்க. லீ குவான் யூ. ஓகே, கரப்ஷன் வேர்ல்டே கம்மியாக இருக்கிறதுக்கான காரணம் சார் சொன்ன மாதிரியான ஜியோ பொலிட்டிக்கல் ஆஸ்பெக்ட்டுக்கு ஜியோ ஸ்ட்ராட்டஜிக் லொகேஷன் வாஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பிரைமரி திங். அப்படி பார்த்தீங்கன்னா அப்போ ஜியோ ஸ்ட்ராட்டஜிக் லொகேஷன் இருக்க எல்லா கண்ட்ரீஸும் வின் பண்ணிடுச்சா? ஓகே, அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. சிங்கப்பூர் வின் பண்ணதுக்கான காரணம் சார் சொன்ன மாதிரி தான் அவர் அந்த கண்ட்ரியோட அந்த ஃபாதர் அப்படின்றவர் அவர் சொல்கிறாரு, என்னோட மக்களே, நம்ம கண்ட்ரியை அடுத்த 30 வருஷம் 40 வருஷத்துக்குள்ளார நம்ம மாற்றணும் அப்படின்னா இதெல்லாம் தான் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் மாற்றினார். ஃபார் எக்ஸாம்பிள், சிங்கப்பூர் இஸ் ஒன் ஆஃப் த கண்ட்ரி வேர் த சிவில் சர்வன்ஸ் ஆர் கெட்டிங் ஹைலி பெய்டு. இந்தியா இஸ் ஆல்சோ எந்த சொல்யூஷன் அங்கே கொண்டு வந்தாங்களோ அதனால் அங்கே ப்ராப்ளம் டிஸப்பியர் ஆயிடுச்சு. ஆனால் இந்தியாவில் அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சா? இல்லை. ஓகே, ஸோ அல்டிமேட்லி த பேர்டன் லைஸ் நாட் வித் த கவர்மெண்ட். ஏன்னா ரிப்பீட்டடாக நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கவர்மெண்ட் இப்படி பண்ணலாம், அந்த கவர்மெண்ட் இப்படி பண்ணலாம் அப்படின்னு. அல்டிமேட்லி த ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் வித் இந்த பீப்புள். அப்போ அல்டிமேட்டாக நான் சொல்ல வரது ஒரே ஒரு விஷயம் தான், 2047 இந்தியா வல்லரசு ஆகுமா ஆகாதுன்றது கவர்மெண்ட் கையில், யார் கையில் இருக்குது? நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ ஏன்னா நாளைக்கு நீங்கள் தான் கவர்மெண்ட். ஓகே, ஸோ இஃப் த சேஞ்ச் ஷுட் ஸ்டார்ட் ஃப்ரம் அஸ். அதை மைண்டில் அஸ் தான். ஓகே, அதை மைண்டில் வைங்க. கண்டிப்பாக இட் வாஸ் ஹைலி இன்ஃபர்மேட்டிவ், என்தூசியாஸ்டிக். தேங்க்யூ வெரி மச். ஓகே, Veranda IAS, where your dream becomes reality.